சில நேரம் மக்கள் பாருங்களேன், இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். முன்னாடியாவது எதுக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆறுதல் இருக்கும். இப்போ எதுக்குன்னே சொல்ல மாட்டேங்காங்க. அப்படி சொல்லி யாரெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு சரித்திரத்தில் சொன்னாங்களோ, கடவுள் அவர்களை வைத்துதான் புதிய சரித்திரத்தையே எழுதியிருக்கிறார். கொயர் குரூப்ல ஒருத்தர் பாடின பாட்டு சரியே இல்லை, கழுத குரல், கழுத வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க. அவர் சீடி எதை இன்னைக்கு உலகமே கேட்டுட்டு இருக்குது, ஃபாதர் பெர்க்மன்ஸ். ஸ்கூலால் ஒதுக்கப்பட்ட, தன்னுடைய தாயாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வளர்க்கப்பட்ட தாமஸ் எடிசனை குறித்து தான் இன்றைக்கு கல்லூரிகளிலும் கலாசாலைகளிலும் படித்து கொண்டிருக்கிறார்கள். கல்லூரிகளால், பாடசாலையால் யார் ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களை குறித்து தான் இன்றைக்கு பாடசாலையில் படித்து கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லை அப்படின்னு தள்ளப்பட்ட உன்னை தான் கர்த்தர் தலைக்கல்லாக, தலைமையாக அவர் மாற்றுவார். தள்ளப்பட்டிருக்கீங்களா? அப்பனா தலைமை ஏற்க தயாராயிடுங்க. ஏன்னா பைபிள் படி தள்ளப்பட்டவர்கள் எல்லாம் தலைவர்களாக மாற்றப்படுகிறார்கள். ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்க எல்லாம் செலக்ட் பண்ணப்படுறாங்க. ஒதுக்கப்பட்டவங்க எல்லாம் ஒய்யாரமா வருகிறாங்க. ஒரு வேலையாளா கூட உங்களை சேர்த்துக்கொள்ளாத ஒரு நிறுவனம் உங்களை தேடி வரும். உங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்கும். நான் தாங்க என் குடும்பத்திலே கம்மியா படிச்சவன், நான் தாங்க சின்ன வேலையில இருக்கிறவன், மற்றவங்களாம் நல்ல நிலையில இருக்கிறாங்க, என்கிட்ட தாங்க ஒண்ணுமே இல்லைன்னா கடவுள் சொல்றாரு, ஆகாத கல்லே நீதான் தலைக்கல், நீ தான் முதற்கல். இப்போ முதல்ல கடவுளுடைய செலக்ஷன், அந்த சூசிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? தள்ளப்படுதல் நடக்குது. அப்ப நிறைய தள்ளப்படுதல் நடந்துடுச்சுன்னா, மனிதனால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுமா இருக்கிற நபர்கள் நீங்கள். அப்போ உங்க வாழ்க்கை சிலரால் அசட்டை பண்ணப்பட்டதா இதுக்கு முன்னாடி பார்க்கப்பட்டிருக்கலாம். ஆனா இனிமே சில கண்கள் உங்கள் வாழ்வை பார்த்து ஆச்சரியப்படும், விழிகள் விரியும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு மட்டும் ஏன் பிரதர் இப்படி நடக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சு? எல்லாரும் ஓரளவுக்கு இருக்கிறாங்க, ஆனா எனக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னா, எல்லாருக்கும் நடக்காத சில கஷ்டம் உங்களுக்கு நடந்துச்சு, அதைத்தானே நீங்க பார்த்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்கும் நடக்காத ஒரு உயரும் ஒரு நன்மையும் உன் வாழ்க்கையில நடக்க போகுது, அதை நீ பார்க்க போற. நான் ஒரு சர்மன் ஆன் த மவுண்டன் சொல்றேன், தள்ளப்பட்டவர்களாகிய நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் தலைவர்கள் ஆவீர்கள். என்னைக்குமே பாருங்களேன், வாழ்க்கையில இந்த ரிஜெக்ஷனை நீங்க ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். தாவீதின் குடும்பத்துல தாவீது தான் ரொம்ப கடைசி. அவன் தான் எண்ணப்படாத ஒருவனாக இருக்கிறான். அவன் வீட்டுல பெரிய விருந்து நடக்கு, எல்லாருமே வரவழைக்கப்படுறாங்க. ஆனா அந்த முக்கியமான விருந்துக்கு யாரும் அழைக்கப்படல, தாவீது அழைக்கப்படல. ஆனா என்ன நடந்ததுன்னா, இந்த தள்ளப்பட்ட தாவீது தான் எல்லாருக்கும் முன்னாடி கடவுள் கொண்டு வந்து அவன் தலையில தைலத்தை ஊத்தி அவனை ராஜாவா கடவுள் அபிஷேகம் பண்ணி, எண்ணப்படாதவன் எண்ணப்பட்டான், ஆகாத கல் தலைக்கல்லாயிற்று. எத்தனையோ பேர் உன்னை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம், எத்தனையோ பேர் உன்னை ஒதுக்கி இருக்கலாம். ஏன்? உன் மனசு, உன் எண்ணமே உன்னை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம். ஆனா கடவுள் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை எனக்காக முன் குறித்திருக்கிறேன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ என்னால் அழைக்கப்பட்டவன். ஊரே உன்னை ஒதுக்கி தள்ளினாலும் உன்னை உண்டாக்கிற நான் உன்னை உயர்த்தாமல் விடமாட்டேன், உன்னை தூக்காம விடமாட்டேன். ஆகாத கல் தலைக்கல்லாகும். இன்றைக்கு தேவன் தந்த வார்த்தைக்கு நேரா போலான்னு நினைக்கிறேன். சங்கீதம் 118:24, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு களி கூறுதல், அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா, 22-23 பாருங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு
தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆனால் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆகாதுன்னு தூக்கி போட்ட ஒரு கல் தான் அஸ்திபார கல்லாவே மாறிடுச்சான். அதை வச்சாதான் கட்டடமே கட்ட முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கர்த்தர் இந்த வார்த்தையிலிருந்து என்ன சொல்ல விரும்புறாரு? தேவையில்லை அப்படின்னு தள்ளப்பட்ட உன்னை தான் கர்த்தர் தலைக்கல்லாக தலைமையாக அவர் மாற்றுவார். ஆமென். நான் சொல்றேன், தள்ளப்பட்டவர்கள் தான் தலைமை ஏற்பார்கள். இன்னைக்கு காலையில் நீங்கள் எத்தனை பேர் ரெடியாக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் தான் உயர்த்தப்பட போகிறீங்க. நீங்கள் தான் உயர்த்தப்பட போகிறீங்க. என் கம்பெனியில் என்னை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, என் வீட்டில் என்னை ரொம்ப ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, என் உறவினர்கள் நடுவில் நான் தான் ரொம்ப ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், பல்வேறு ரீதியில் என்னை ரொம்ப ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கடவுள் உங்களை ஒய்யாரமாக வைக்க போகிறார். எல்லாம் சொல்லுங்க, தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல்லை கொஞ்சம் ஓரமா எங்கேயாவது வச்சா ஓகே. ஆனா கடவுளுக்கு அதுக்கு பிடிக்காது. கடவுள் எப்படிப்பட்டதுன்னா, தள்ளுன பத்தியா அதை தான் தலைவனாக்க போகிறேன். இன்னைக்கு காலையில் இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கீங்களோ, எந்த அளவுக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்களோ, நான் கடவுள் சொல்றாரு, ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒன்றை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்டுட்டேனேன்னு வருத்தத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஒதுக்கப்பட்டுட்டேனே, என்ன கண்டுக்கலையே, என்கிட்ட சொல்லலையே, என்ன முக்கியமா நினைக்காம விட்டுட்டாங்களே, எனக்கு பத்திரிக்கை தராம போயிட்டாங்களே, என் பேரை போடாம விட்டாங்களே, நான் போனேங்க என்ன கண்டுக்கவே இல்லைங்க. எல்லாருக்கும் பாருங்க அதான் வருத்தம். அப்போ கடவுள் சொல்றாரு, அப்போ உன்னைத்தான் எல்லாரும் கண்டுக்கிற மாதிரி நான் வைக்க போறேன், எல்லாரும் பார்க்குற மாதிரி உன்னை நான் வைக்க போறேன். ஆமென். என்னைக்குமே பாருங்களேன், வாழ்க்கையில் இந்த ரிஜெக்ஷனை நீங்க ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். எங்கேயோ நாம் ரிஜெக்ட் பண்ணப்படுறோம். நாம் கொடுக்குற ஃபைல், நாம் அனுப்புகிற சில கொட்டேஷன்ஸ், நாம் அனுப்புகிற சில ரெஸ்யூம்ஸ், அல்லது நாம் பண்ணக்கூடிய ஏதோ ஒன்று எங்கேயோ ரிஜெக்ட் பண்ணப்படுது. நிறைய நோ வாழ்க்கையில் கேட்குறோம். எடுத்த உடனே எஸ் ஏமேன் அப்படின்லாம் கேட்குறது இல்லை. அது இங்கே தான் கேட்குறீங்க. வெளியிலலாம் என்ன கேட்குறீங்க? நோ, அதெல்லாம் முடியாது, தரமாட்டேன் அப்படின்னு தான் வருது நிறைய, இல்லையா? அப்போ கடவுள் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட விதத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறதா அவர் சொல்கிறாரு, அதை எப்படி நீ எடுத்துக்கணும், அதை எப்படி நீ பார்க்கணுன்னா, தள்ளப்பட்ட கல் தான்ப்பா தலைக்கல்லாக மாறப்போகுது. தள்ளப்பட்ட கல் தான் தலைக்கல்லாய் மாறப்போகிறது. ஆமென். என் குடும்பத்தில் நாங்கள் அதனால தான் சில பேரை கடவுள் செலக்ட் பண்ணுறார், சில பேரை கடவுள் அழைக்கிறார். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா கடவுள்கிட்ட? நாங்கள் சின்ன கோத்திரம், நாங்கள் சின்ன குடும்பம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கடவுள் சொல்கிறார், அதனால தான் கூப்பிட்டேன், அதனால தான் கூப்பிட்டேன். ஏன்? சின்ன ஒன்றை பெரியவனாக்குறது தான் என் வேலை. இந்த இடத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒன்றும் பெரிய பின்னணியில் உள்ள பிள்ளைகள் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். சாமானியமான நம்மளை கடவுள் அழைத்திருப்பது நம்மை கொண்டு அவர் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, நம்மை கொண்டு அவர் யார் என்பதை காட்டுவதற்காக. நான் ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வர்றேங்க. பெரிய படிப்பறிவு எனக்கு கிடையாதுங்க. ஏன்னா ரொம்ப எளிமையான வருமானம் தான் எனக்கு வந்திருக்கு. எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லைங்கிற எளிமையான சாதாரண பின்னணி உங்களுக்கு இருக்கலாம். கடவுள் சொல்றாரு, நீ தான் எனக்கு தேவை, உன்னை வச்சு தான் என் மகிமையை நான் காட்ட போறேன். ஆமென். எப்படி இருக்குது பாருங்க, ஒரு வசனம் படிச்சாலும் எப்படி இருக்கு பாருங்க பைபிள்ல. அதுவும் பாருங்க, ஆகாததென்று தள்ளப்பட்ட கல். இவன் ஆகவே மாட்டான். சில நேரம் மக்கள் பாருங்களேன், இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். முன்னாடியாவது எதுக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆறுதல் இருக்கும். இப்போ எதுக்குன்னே சொல்ல மாட்டேக்காங்க, மொட்டையா சொல்லிட்டு போயிடுறாங்க. இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்.
அப்படி சொல்லி யாரெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு சரித்திரத்தில் சொன்னாங்களோ கடவுள் அவர்களை வைத்துதான் புதிய சரித்திரத்தையே எழுதியிருக்கிறார். கருப்பர் இன மக்கள் ஒரு காலத்தில் ரொம்ப ஒடுக்கப்பட்டாங்க. இப்போ கூட கொஞ்சம் இருக்குது, ஆனால் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. கருப்பர் இன மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒடுக்கப்பட்டாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அந்த ஜனங்கள் ஒடுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருந்தாங்களோ கடவுள் பாருங்க, அந்த கூட்டத்திலேயே ஒரு ஆளை எழுப்பி 2 முறை அமெரிக்கா ஜனாதிபதியாக உட்கார வச்சிட்டார். பராக் ஒபாமா. ஒரு கருப்பர் வெள்ளை மாளிகைக்குள் நுழைந்தார். எத்தனை பேர் புரிஞ்சு தெரியல. சரித்திரம் மாற்றப்பட்டது. ஆமென். நான் சொல்றேன், வரலாறுகளெல்லாம் மாத்துறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். நீங்க சொல்லலாம், நானே வாழ வழி இல்லாமல் இருக்கேன், வரலாறா அப்படிங்களா? ஆமா, ஆகாததென்று தள்ளப்பட்ட கல். இவன் ஆக மாட்டான், இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், இவளுக்கு வாழவே தெரியல, இவ வாழ்றதுக்கே தகுதி இல்லை, இவனுக்கு வாழ்றதுக்கான காரியமே கிடையாது அப்படின்னு உங்களை ஒதுக்கி உங்களை தள்ளி நீங்க அதுக்கான ஒரு உங்களுக்குள்ளே வந்துடும். பாருங்க, தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்தா ஒரு குறிப்பிட்ட டைம்ல உங்களுக்கு என்ன வந்துடும்? ஆமா, நாம எதுக்குமே சரிப்பட்டு பாருங்க, மற்றவங்க உங்களை சரிப்பட்டு வரமாட்டேன் ஆகாதவன் சொல்றது வேற, ஆனால் உங்களுக்கே அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு பாருங்களேன், அது ரொம்ப பரிதாபமானது. அந்த இடத்துக்கு கூட நீங்கள் வந்திருக்கலாம். இன்னைக்கு காலையில் நமக்கு பிஸ்னஸ் வராது போல, நமக்கு இந்த படிப்பு வராது போல, நமக்கு ஊழியமே வராது போல, நமக்கு குடும்ப வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே கிடையாது போல அப்படின்னு ஆகாம தள்ளப்பட்ட கல்லா இன்னைக்கு காலையில் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தள்ளப்பட்ட நீங்கள் தான் தலைக்கல்லாக மாற்றப்படுவீர்கள். ஆகாத கல்லு தான் ஆளுகிற இடத்திற்கு வருகிறது. ஆமென். தாவீதின் குடும்பத்தில் தாவீது தான் ரொம்ப கடைசி. அவன் தான் எண்ணப்படாத ஒருவனாக இருக்கிறான். அவன் வீட்டில் பெரிய விருந்து நடக்கு, எல்லாருமே வரவழைக்கப்படுறாங்க. ஆனால் அந்த முக்கியமான விருந்துக்கு யார் அழைக்கப்படலை? தாவீது அழைக்கப்படலை. ஆனால் என்ன நடந்ததுன்னா, இந்த தள்ளப்பட்ட தாவீது தான் எல்லாருக்கும் முன்னாடி கடவுள் கொண்டு அவன் தலையில் தைலத்தை ஊற்றி அவனை ராஜாவாக கடவுள் அபிஷேகம் பண்ணி, எண்ணப்படாதவன் எண்ணப்பட்டான். ஆகாத கல் தலைக்கல்லாயிற்று. ஆகாத கல் தலைக்கல்லாயிற்று. ஆமென். இந்த காலையில் இந்த இடத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஆரம்பத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. எப்பா, எத்தனையோ பேர் உன்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ பேர் உன்னை ஒதுக்கி இருக்கலாம், ஏன் உன் மனசே உன் எண்ணமே உன்னை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம். ஆனால் கடவுள் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை எனக்காக முன் குறித்திருக்கிறேன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ என்னால் அழைக்கப்பட்டவன். ஊரே உன்னை ஒதுக்கி தள்ளினாலும் உன்னை உண்டாக்கிற நான் உன்னை உயர்த்தாமல் விட மாட்டேன், உன்னை தூக்காம விட மாட்டேன். ஆகாத கல் தலைக்கல்லாகும். திறமையானவர்கள் எல்லாம் வரவும் அப்படின்னு நிறுவனங்கள் எல்லாம் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கு. ஆனா கடவுள் தன்னுடைய தேர்வை, தன்னுடைய இன்டர்வியூ எங்க வைக்கிறார் தெரியுமா? குப்பத்தொட்டியிலிருந்து எடுக்கிறார். குப்பத்தொட்டியிலிருந்து இருக்கிறார், புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நீங்க பெரிய ஆளா வர்றதுல தாமா கடவுளுக்கு மகிமை. ஆமென். நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேனா, நீங்க அநேகர் பார்க்கிற ஒரு நபரா, அநேகருக்கு முன்பாடி உயர்ந்த நிலையில் இருக்கிறதெல்லாம் கடவுளுக்கு மகிமை இருக்கு. இந்த நாளில் தேவன் அதை உங்க வாழ்க்கையில துவங்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நான் சொல்றேன், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஒரு பின்னணி இருக்கு. நீங்க நினைச்சிக்க வேண்டியதில்லை, நல்ல பின்னணி இருந்தாதான் அவங்க முன்னணியில் வருவாங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்க வேண்டியதில்லை, நினைச்சிக்க வேண்டியதே இல்லை. ஒரு மோசமான பின்னணி இருந்தாலும் தேவன் உங்களை முன்னாடி கொண்டு வர முடியும். ஆமென்.
கடவுள் பின்னணியை பார்த்து வேலை செய்கிற ஒரு கடவுள் கிடையாது. ஆமென். உங்க பேக்ரவுண்டு எதுவா வேணாலும் இருக்கலாம், உங்க பின்னணி எதுவா வேணாலும் இருக்கலாம். நிறைய பேர் அதை ஒரு தடையா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் எனக்கு நல்ல பேக்ரவுண்டே கிடையாது. கடவுள் சொல்றாரு, பரவாயில்ல, எந்த பேக்ரவுண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன் பின்னாடி நிற்பேன், நான் உன் பக்கமா நிற்பேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாது, நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் உனக்கு துணை செய்கிறேன். சின்ன கூட்டம் தான். கடவுள் சொல்றாரு, பயப்படாத. பூச்சி மாதிரிங்க, என்னெல்லாம் நசுக்கிடுவாங்க. கடவுள் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணையா இருப்பேன், நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். ஆகாத கல். ரொம்ப தள்ளப்பட்டங்க, எல்லாமே ரிஜெக்ஷனை தான் என் வாழ்க்கையில பார்த்துருக்கேங்க. உங்களுக்கு சொல்லட்டுமா, கடவுளுடைய ஏற்பாடு எப்படி இருக்கு தெரியுமா? மனிதனால் தள்ளப்பட்டதும், பேதுருவில் படிக்கிறோம், மனிதனால் தள்ளப்பட்டதும். பேதுரு 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. 1 பேதுரு 2:4. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும். இந்த ரெண்டு லைனை மட்டும் பார்க்கலாம், அப்புறமா மற்ற விஷயங்கள் சொல்றேன் பாருங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும். நல்லா கவனிங்க, 2 வார்த்தை. முதல் வார்த்தை என்ன வருது? தள்ளப்படுதல். எல்லாம் சொல்லுங்க, தள்ளப்படுதல். அடுத்த வார்த்தை என்ன? தெரிந்து கொள்ளப்படுதல். எல்லாம் சொல்லுங்க, தள்ளப்படுதல், தெரிந்து கொள்ளப்படுதல். பக்கத்தில் கொஞ்சம் தள்ளுங்களேன், சும்மா லேசா தள்ளுங்க, தள்ளுங்க. தள்ளிட்டீங்களா? இதுதான் தள்ளப்படுதல். சில இதுதான் வாய்ப்புன்னு எம்புட்டு தள்ளணுமோ, தள்ளு 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 தள்ளு. இப்போ இப்படி இழுங்களேன். எல்லாம் சொல்லுங்க, தள்ளப்படுதலும், அப்புறம் இழுங்க, தெரிந்து கொள்ளப்படுதலும். தள்ளும் போது எவ்வளோ வேகமாக தள்ளிங்க, இழுக்கும் போது அப்போ நல்லா இழுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, தள்ளப்படுதலும், இப்போ தெரிந்து கொள்ளப்படுதலும். ஆமென். 2 வார்த்தை பாருங்க, இதெல்லாம் மனசில் அப்படியே பதியும். அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறது, சும்மா வேடிக்கை காட்டுறது கிடையாது. தள்ளப்படுதல், அதுக்கப்புறம் தெரிந்து கொள்ளப்படுதல். அப்போ முதல்ல தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக கடவுளுடைய செலக்ஷன், கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதல், அந்த சூசிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? தள்ளப்படுதல் நடக்கு. அப்ப நிறைய தள்ளப்படுதல் நடந்துடுச்சுன்னா மனிதனால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுமா இருக்கிற நபர்கள் நீங்கள். ஆமென். அப்போ நான் சொல்றேன், உங்களை மனுஷன் தள்ளிட்டானா நீங்க சந்தோஷமாயிடணும். ஐயா, என்ன எல்லாரும் தள்ளிட்டாங்க, எல்லாரும் என்ன வெறுத்துட்டாங்க. ஏன்? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு முன்னாடி முதல்ல என்ன நடக்குது? தள்ளப்படுதல் நடக்குது, ஒதுக்கப்படுதல் நடக்குது, ரிஜெக்ட் பண்ணப்படுதல் நடக்குது. ரிஜெக்ட் பண்ணப்பட்டுட்டீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க தான் செலக்ட் பண்ணப்படுறீங்க, நீங்க தான் செலக்ட் பண்ணப்படுறீங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். ஆமென். இப்போ என்னை ஒதுக்கிட்டாங்க, என்னை வேண்டான்ட்டாங்க, நான் நிறைய நோவை கேட்டுட்டேன், என்ன 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 அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்ட்டாங்க. இப்படியே நீங்கள் கேட்டு கேட்டு வளர்ந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் தேவனுடைய ஆவியானவர் இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை அனுப்புகிறாரு. நீ தள்ளப்பட்டிருக்கல. இந்த தள்ளப்பட்ட இந்த நிலையில் இருக்கிற மக்கள் எதுக்கு அடையாளம்னா, என்னால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால தான் அங்கே வருது. எவ்வளோ அழகாக வருது பாருங்க. 1 பேதுரு 2:4 பாருங்க. மனுஷனால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். இன்னும் சொல்ல போனா காட்ஸ் செலக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி மனுஷனுடைய ரிஜெக்ஷன் வருது. முதல்ல ரிஜெக்ஷன் வருது, அப்புறம் தான் செலக்ஷன் வருது. ஹலோ, என்னை ரொம்ப தள்ளிட்டாங்க, என்னை ரொம்ப ஒதுக்கிட்டாங்க, என் வாழ்க்கையில எல்லாமே தள்ளப்படுது, ரிஜெக்ட்
அப்படிங்கிற வார்த்தை தான் நான் ரொம்ப கேட்குறேன் அப்படின்னீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க ஏதோ ஸ்பெஷலான காரியத்திற்காக, ஏதோ விசேஷமான காரியத்திற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். You are not ordinary. You are not somebody. நீங்க ஏதோ ஒரு சாதாரண ஆள் கிடையாது. உலகம் யாரெல்லாம் ஒதுக்கி தள்ளினதோ அவர்கள் தான் வேற மாதிரி வந்திருக்கிறாங்க. இது ஒரு ஆகாத கூட்டம், இது ஒரு வேண்டாத கூட்டம், இவங்க சரியே கிடையாது, இந்த குடும்பம் சரியே கிடையாது, இந்த 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 பையன் சரியே கிடையாதுன்னு இந்த உலகம் மனிதர்கள் யாரெல்லாம் தூக்கி தூர வச்சாங்களோ அவர்கள் தான் பின்னாடி பெரிய ஆட்களாக வந்திருக்கிறாங்க. ஆமென். ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவன் ஆசிரியர்களால் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறான். ஒரு லெட்டரோட, அந்த லெட்டரில் எழுதியிருக்குது, உங்க பையனுக்கு எரும மாட்டு தலை, எம்புட்டு பாடம் நடத்தினாலும் உள்ள யாராது அப்படின்னு எழுதி அதை புக்குக்குள்ளே வச்சு அந்த பையன் என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. அந்த பையன் வீட்டுக்கு வந்து அதை கொடுத்தான். அவங்க அம்மா பார்த்தாங்க, அந்த வார்த்தையை மறைச்சி ஒரு ட்ராவில் தூக்கி போட்டுட்டு, தம்பி நாளையிலிருந்து நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம். ஏம்மா நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாம்? அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பையன், அதனால் உனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஆசிரியர்களுக்கு அறிவில்லையா, நாளையிலிருந்து அம்மாவே உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு ஸ்கூலால் ஒதுக்கப்பட்ட, தன்னுடைய தாயாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வளர்க்கப்பட்ட தாமஸ் எடிசனை குறித்து தான் இன்றைக்கு கல்லூரிகளிலும் கலாசாலைகளிலும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு நாள் பெரிய சயின்டிஸ்டாக மாறிட்டார். அப்படி மாறினதுக்கு அப்புறம் ஒரு நாள் இந்த டிராயர்லாம், அவங்க அம்மாலாம் இறந்து போயிட்டாங்க, எடுத்து பார்க்கும்போது அந்த புக்கு கிடச்சிச்சு. அந்த புக்கில் அந்த டீச்சர் எழுதி கொடுத்தாங்களே அந்த வாக்கியம் கிடச்சிச்சான். அதை பார்த்தாராம், அதில் எழுதினுச்சான், உங்கள் பையனுக்கு என்ன இருந்துச்சு, எரும மாட்டு தலை. அவர் பார்த்தாராம், அம்மா இதெல்லாம் மறைச்சி என்னை இந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொண்டிருக்காங்கன்னு சொல்லி அவர் அம்மாவுடைய அன்பை எண்ணி அவர் வந்து ரொம்ப வியந்தாராம். நான் சொல்ல வந்தது என்னன்னா, கல்லூரிகளால் பாடசாலையால் யார் ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களை குறித்து தான் இன்றைக்கு பாடசாலையில் படித்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன், ரிஜெக்ட் பண்ணப்பட்ட பிள்ளையாக, ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு நபராக. அன்னைக்கு ஒரு நிறுவனத்தை குறித்து நான் படித்து கொண்டிருந்தேன். அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாரு. அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஆனால் இன்னைக்கு அவர் எந்த கம்பெனியில் வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டாரோ அதை விட பெரிய கம்பெனியை உருவாக்கியிருக்கிறார், அலிபாபா. எத்தனை பேர் தெரியும் அது? அலிபாபாவும் 40 திருடர்களும். அது இல்லை, நமக்கு அந்த கதை மட்டும்தான். அலிபாபா தானே நாங்கள் பார்த்துருக்கோம் பிரதர் அப்படிங்க. அந்த திருடர்களில் அலிபாபா மிகப்பெரிய ஒரு அமேசான் மாதிரி மிகப்பெரிய ஒரு இதை அவர் உருவாக்கியிருக்கிறார். அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர். எல்லா இதுலையும் பாருங்கள். அதனால தான் இந்த ரிஜெக்ஷனை குறித்து வாழ்க்கையில் நொந்து போகக்கூடாது. வேண்டான்ட்டாங்களா, ஒதுக்கிட்டாங்களா, உடனே அவங்க மேலே கஷ்டப்படுறதோ, அவங்க மேலே கோவப்படுறதோ, அவங்களை குறித்த சில பாருங்களேன், பிசாசு சில பேர் அப்படி ஆக்கி விட்டுருவான். அவங்களை குறித்த கசப்புலேயே உட்காந்துருப்பாங்க, எப்படி பண்ணிட்டானே, அதில் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. உங்களை நோ சொல்லியிருக்கலாம், உங்களை வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், உங்கள் அருமை புரியாமல் உங்களை வந்து தள்ளி விட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை குறித்து இன்னிலேருந்து சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா? மனுஷனால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும். என் கம்பெனி ப்ராடக்டை சில ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா, அப்போ அது இன்டர்நேஷனல் ப்ராடக்டாக மாறப்போகுது, அது உலகளாவிய ப்ராடக்டாக மாறப்போகுது. ஆமென், ஹல்லேலூயா. சபை நடத்துறதுக்கு நமக்கு எப்பெல்லாம் இடம் மறுக்கப்பட்டிருக்குதோ அப்பெல்லாம் கடவுள் பெரிய இடத்த கொடுத்துருக்கிறார்.
சில நேரம் அந்த அந்த சீனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். என்ன இது நமக்கு தரமாட்டுக்காங்களே, நமக்கு இப்படி இல்லைன்ட்டாங்களேங்க மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொன்று என்ன தெரியுமா, கடவுள் என்ன வச்சிருக்கிறாருன்னா, இவன் இல்லைன்னு சொல்கிறதுலாம் நல்லதுப்பா, ஏன்னா உனக்காக நான் வச்சிருக்கிறது இதை விட பெருசு, அதை விட சிறந்தது, அதை விட உயர்ந்தது, அதை விட மேலானதை நான் உனக்காக வச்சிருக்கிறேன். ஆமே. அப்போ மனுஷனால் தள்ளப்பட்டதும், சில பேர் இந்த தள்ளுன மனுஷனே கொடுத்து நொந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன தள்ளிட்டாங்கன்னு. தள்ளுன ஆளை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களை தூக்கும்படியாய் ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். நீங்க தள்ளப்பட்ட இடத்திலேயே, விழுந்த இடத்திலேயே உங்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமே. நான்லாம் கதை கேட்டுலாம் வளர்ந்துருக்கிறேன். அதில் ஒரு கதை என்ன தெரியுமா, நண்டு கதை. ரொம்ப பிரபலமான கதை, உங்க இப்போ முக்காவாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மனுஷன்னா எப்படி தெரியுமா, நம்மளை முன்னேறவே விட மாட்டான், நம்மளை தடுத்துருவான், நம்மளை தள்ளிடுவான். இதான் அந்த நண்டு கதை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கதை வந்து இந்த நண்டு. ஒரு கப்பலில் நிறைய நாட்டு நண்டுகளை ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு நாட்டு நண்டு பாக்ஸ் அது மட்டும் ஓப்பனாகவே இருந்திருக்கு. அப்போ கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, என்ன இதை மூடவே இல்லையான்ட்டு. அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த 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 நண்டு ஸ்பெஷல் நண்டு, இதுக்கு மூடியே தேவையில்லை. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, என்ன ஸ்பெஷல் நண்டு? ஆமாங்க, இது இந்திய நாட்டு நண்டு, இது ஒரு நண்டு ஏறினாலே இன்னொரு நண்டு என்ன பண்ணிடும், பிடிச்சி இழுத்து போட்டுரும், அதனால் இதுக்கு என்ன தேவையில்லை, மூடியே தேவையில்லை. இவங்களை யாரும் தடுக்க வேண்டியதில்லை, அவங்களே அவங்கள தடுத்துக்குவாங்க, அந்த மாதிரி நண்டு, அதனால மூடியே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இந்த கதையை தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. எப்போ நம்ம நாட்டில் எப்படின்னா நம்மளை முன்னேறவே விட மாட்டாங்க. உண்மைதான், யதார்த்தத்தில் அது என்னதுதான் உண்மைதான். நம்ம முன்னாடி போகும்போது தடையை போடுவாங்க, தடுப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதான் மனுஷன். நீங்கள் மனுஷனுடைய செயலை மனசுக்குள்ளே பெருசாக வைக்கக்கூடாது. நீ காலையில் அதை தான் சொல்ல வந்திருக்கிறேன் நான். மனுஷன் என்ன பண்ணா, மனுஷன் தள்ளிட்டான மனுஷன், அது மைண்டுக்குள்ளே பெருசாக வைக்கக்கூடாது. 1000 நண்டுகள் என்னை கீழே இழுத்தாலும், என்னை தள்ளி போட்டாலும், என்னை தூக்குகிற ஒரு கை இருக்கிறது, என்னை உயர்த்துகிற ஒரு கை இருக்கிறது, என்னை மேலே கொண்டு வருகிற ஒரு கரம் இருக்கிறது. ஆமா, நீ காலையில் நான் அதை பார்க்க போறேன், அதை நான் நம்ப போறேன். நண்டு கதை சொன்னவங்க அதே இடத்துல தான் உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க நண்டு கதையை அப்படியே நம்பினாங்க. நான் நண்டு கதையை நம்பலை, அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, இழுத்து போட சில கை இருக்கிறது, ஆனால் என்னை தூக்குகிற ஒரு கை, அந்த இழுத்து போடுற கையை விட பலத்த கரம், ஓங்கிய புயம். ஆமா, ஓங்கிய புயம் எனக்கு உண்டு, அது என்னை தூக்கும். எல்லாம் சொல்லுங்க, மனுஷன் தள்ளினாலும் உங்களை தூக்குகிற ஒருவர் இருக்கிறார். ஆமா. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, மனுஷனை குறித்து ஒரு தப்பான அபிப்பிராயத்துக்கோ, மனிதர்களை குறித்து ஒரு கசப்பான உணர்வுக்கோ நீங்க வரக்கூடாது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் இப்படி மனிதர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிருவோம், மனுஷனாலே தப்பு. அப்படி கிடையாது. அவன் பாவம். என்ன பிரதர், என்ன தள்ளிட்டாங்களே, அவங்க பாவமா? ஆமா, நாளைக்கு உங்க உதவி தேவைன்னு உங்க முன்னாடியே வந்து நிற்பான். அந்த அளவுக்கு கடவுள் உங்களை உயர்த்தி வைப்பார். ஆமாங்க, யோசேப்பை குழிக்குள்ள தள்ளின சகோதரர்கள் தங்கள் வயிற்றை காப்பாற்றும்படியாய் ஒரு நாள் யோசேப்புக்கு முன்பாகவே வந்து நின்றார்கள். தள்ளினவர்களே இவன் தயவை நாடி வரும்படி செய்தார். அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, உன்னை ஒடுக்கின யாவரும் உன் பக்கமாய் வருவார்கள். ஒரு வேலையாளா கூட உங்களை சேர்த்துக்கொள்ளாத ஒரு நிறுவனம் உங்களை தேடி வரும், உங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்கும். ஆமென். நீங்க நினைச்சுக்க வேண்டியதில்லை, இந்த மனுஷன் என்ன சொல்றானோ அதுதான் இறுதியானது நினைச்சுக்காதீங்க. Man's word is not final word. I tell you my friend, God's word is a final word. மனிதனுடைய வார்த்தைகள் இறுதி வார்த்தை அல்ல. எத்தனையோ முறை மனிதனுடைய வார்த்தைகள் இறுதி வார்த்தை என்று நினைத்தா தேவன் அதை இறுதி வார்த்தையா அல்ல, அவருடைய வார்த்தைகள் அதை மாற்றி அமைத்திருக்கிறது.
எல்லா நிலையிலும் நீ தள்ளப்பட்டிருக்கலாம், ஆனா தள்ளப்பட்ட கல் தான் தலைக்கல்லா மாறுது. தள்ளப்பட்டதுனால மனுஷனை பத்தி தப்பான அபிப்பிராயத்துக்கு போக வேண்டியதில்லை. இப்ப பாருங்களேன், அதே சகோதரர்கள் யோசேப்பினிடத்தில் வந்த போது யோசேப்பு என்ன பண்ணா? வாங்கடா வாங்க, ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும், வந்துடுச்சா? யார் அங்கே? காவலர்களே, பிடிச்சு சிறையில் அடையுங்கள், கொமட்டியிலே குத்துங்கள், சாப்பாட்டுக்கு குதிரைக்கு வைத்ததை போடுங்கள் அப்படின்னு சொல்லல. பாருங்க, அவன் என்ன பண்றான்? அந்த ஊர்லயே பெஸ்ட் பிளேஸ் அதான் கோசேன் அப்படிங்கிற இடம். இந்த கோசேன் தான் அந்த முழு எகிப்திலேயே சிறந்த ஒரு இடம். அந்த இடத்துல அவங்கள வாழ வைக்கிறான். இது எப்படி தெரியுமா? இது வேற லெவல். உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. கடவுள் எந்த அளவுக்கு உங்களை உயர்த்திடுவார் தெரியுமா? உங்க சத்துருவுக்கே நீங்க சாப்பாடு போடுவீங்க. அப்படி யோசிங்க. உங்களை வேண்டான்னு சொன்னவங்களுக்கு நீங்க இல்லைன்னா வேலை நடக்காதுங்கிற இடத்துக்கு கடவுள் உங்களை கொண்டு வருவார். ஆகாத கல் தலைக்கல் ஆயிற்று, அது கத்தரால் ஆயிற்று. என்ன நம்ம எல்லாருமே அவ்வளோ ரிஜெக்ஷனை வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறோம். ஒரு கொயர் குரூப்ல ஒருத்தர் பாடின பாட்டு சரியே இல்லை, கழுத குரல், கழுத வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க. பாட்டு பாடின ஒரு பையனை, அவர் கேசட்டை தான், அவர் சீடியை தான் இன்னைக்கு உலகமே கேட்டுட்டு இருக்குது, ஃபாதர் பெர்க்மன்ஸ். எல்லா கதையும் கவனிச்சு பாருங்க. உங்களை வேண்டான்ட்டாங்களா, டக்குன்னு முழிச்சுக்கோங்க, ஆஹா அப்ப நம்ம தான் ரொம்ப முக்கியமான ஆளு போல அப்படின்னு. இந்த செய்திக்கு அப்புறம் நோ அப்படின்னு வார்த்தை கேட்டா கூட உங்களுக்கு சந்தோஷமாயிரும். ஆஹா அப்ப நோவா, அப்ப நான் தான் அது. அந்த தலைக்கல், அந்த மூளைக்கல். ஆமென். நீங்க அவங்கள கசந்துக்காதீங்க. உங்களை வேண்டான்னு சொன்ன அவ்வளவு அன்பா இருந்தாங்க, திடீர்னு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, திடீர்னு என்ன வேண்டான்ட்டாங்க, திடீர்னு என்னை ஒதுக்கி தள்ளிட்டாங்க, அதை தான் என்னால் தாங்க முடியலம்மா. கவலைப்படாதீங்க, தள்ளப்பட்ட கல்லே நீதான் தலைக்கல்லாய் முதற்கல்லாய் இருக்க போகிறாய். ஆமென். so many rejections. சில சொல்றாங்க, என் வாழ்க்கையில எவ்வளவு தள்ளப்படுதலை நான் பார்த்துட்டேன் தெரியுமா, அம்புட்டு ஒதுக்கப்படுதலை பார்த்துருக்கேன். அதனால தான் சிலர் யாருக்கிட்டையுமே பழக மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோவா ஒட்ட மாட்டாங்க, அவ்வளோவா நெருங்கி வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க உறவுகளால் எங்கேயோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எங்கேயோ ஆழமான காயங்கள் அவங்க கையில் இருக்கும். கை கூட கொடுக்க மாட்டாங்க, டபக்குன்னு பிடிங்கிடுவாங்க. என்னமோ கையில் கிடக்க மோதிரத்தை நம்ம எடுத்துகிற மாதிரி. பார்த்தீங்களா நீங்கள்? டப்புன்னு முடிஞ்ச உடனே ஓடிடுவாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையுமே பழக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? போதும்பா ஒரு மாதிரி ஆயிருக்கு. அப்போ கடவுள் சொல்கிறாரு, அப்படி கிடையாது. தள்ளப்பட்ட கல்லாக, ஒதுக்கப்பட்ட கல்லாக, பாதிக்கப்பட்ட நபராக இருக்கிற உன்னை கொண்டு தான் சில காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஆமென். நான் உங்களுக்கு நிறைய இடத்த உங்களுக்கு காமிச்சேன். சின்ன ஒதுக்கப்பட்ட சின்ன குடும்பம்னு சொல்லப்படுது, அவங்கள தான் கடவுள் என்ன பண்ணுறாரு? தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். அதனால தான் இது எல்லாருக்கும் நம்பிக்கை வரமாட்டுக்கு. என்னங்க எங்களையா கடவுள் தெரிந்து கொள்றார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுது பாருங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கிதியோனை கடவுள் தெரிந்து கொள்கிறார். கிதியோன் என்ன சொல்றான்? கிதியோன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் ரொம்ப சின்ன குடும்பம், நான் ரொம்ப சின்ன குடும்பம். பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15. அதற்கு அவன், என் ஆண்டவனே, ஆண்டவர் சொன்ன உடனே அப்படிங்க, என் ஆண்டவனே, இஸ்ரவேலை நான் எதினால் இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. அவன் பாருங்களேன், மனாசே கோத்திரம் ரொம்ப சின்னது, அதுல என் குடும்பம் ரொம்ப எளியது. என் குடும்பம் எளியது. என் தகப்பன் வீட்டில், அதுவும் எங்க வீட்டில் நான் ரொம்ப கடிசட. அப்படிதான் சொல்றான்.
கோத்திரத்திலே நாங்கள் சின்ன கோத்திரம், அந்த சின்ன கோத்திரத்திலே நாங்கள் சின்ன குடும்பம், அந்த சின்ன குடும்பத்திலே நான் யாரு? அந்த வார்த்தையை சொல்லுங்க. என் தகப்பன் வீட்டில் எல்லோரிலும் நான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லோரிலும் நான் சிறியவன். அப்படின்னா என்ன? முக்குக்கு வந்தாச்சு. இனிமே அவனை விட லோயஸ்ட் எதுவுமே கிடையாது. இந்த லோயஸ்டை தான் ஹையஸ்டா மாத்துறார். இந்த எளியது அப்படிங்கிறத தான் வலியதாக மாற்றுகிறார். உலகத்தினுடைய தத்துவம் என்ன தெரியுமா? The survival of fitness. இந்த உலகத்தினுடைய தத்துவம் என்ன? வலியது ஜெயிக்கும். அதுதான் டார்வினுடைய கோட்பாடு. உலகமே இப்ப எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது? வலியது ஜெயிக்கும். ஆனா வேதவசனம் சொல்லுது எளியது ஜெயிக்கும். இன்னைக்கு காலையில வந்திருக்கிற உங்களுக்கு எளியது ஜெயிக்கும். இந்த உலகத்தின் கோட்பாட்டை கடவுள் மாற்றி அமைக்கும்படி உங்களை கூப்பிட்டுருக்கிறாருங்க. இந்த உலகம் ஒரு சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ்ல அது இயங்கிக்கிட்டு இருக்குது. பலம் உள்ளது ஜெயிக்கும். பலம் உள்ளதுதான் காரியங்களை பண்ணும். அப்ப பலவீனவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, நீங்க அப்படியே போயிருங்கன்னு உலகம் அனுப்பிக்கிட்டு இருக்குது. அதனாலதான் ரிஜெக்ஷன், அதனாலதான் தற்கொலை எண்ணங்கள், அதனாலதான் வாழ்க்கையில தாழ்வு மனப்பான்மைகள், வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாம ஒதுக்கப்பட்ட நிலையில மக்கள் வாழுகிறார்கள். ஆனால் என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது எளியது வலியதாய் மாறுகிறது. எளியதை தேவன் வலியதாய் மாற்றுகிறார். நான் தாங்க ரொம்ப கடைக்குட்டிங்க, நான் தாங்க என் குடும்பத்திலே கம்மியாக படித்தவன், நான் தாங்க சின்ன வேலையில் இருக்கிறவன், மற்றவங்களாம் நல்ல நிலையில் இருக்கிறாங்க, என்கிட்ட தாங்க ஒன்றுமே இல்லைன்னா கடவுள் சொல்கிறாரு, ஆகாத கல்லே நீ தான் தலைக்கல், நீ தான் முதற்கல். ஆமே. ஏன் இந்த மாதிரி தேவன் செய்கிறாரு? ஏன்னா சங்கீதம் 118 தானே ஆரம்பித்தோம். அங்கே பாருங்க என்ன, ஏன் அப்படி செய்கிறாரா? 18, 23, 22 படிக்கிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. பாருங்க, தள்ளப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் எப்படிங்க நல்லாவான்? கர்த்தரால. எல்லாம் சொல்லுங்க கர்த்தரால. எல்லாம் சொல்லுங்க கர்த்தரால் ஆயிற்று. இப்போ அதை பார்த்தா எப்படி இருக்குதான்? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்? எல்லாம் சொல்லுங்க ஆச்சரியமா இருக்கு. எப்பா இந்த ஆகாத கல்லு இப்போ தலைக்கல் ஆயிட்ட, இந்த வேண்டான்னு தள்ளான இவன் தான் தலைவன் ஆயிட்டானா அப்படிங்கிறத பார்த்தா எல்லா கண்ணுக்கும் எப்படி இருக்கு? ஆச்சரியமா இருக்கு. அதான் நான் முதல்ல ஒரே லைன்ல சொன்னேன், உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது கடவுளை பார்ப்பாங்க, தேவனை பார்ப்பாங்க. இந்த குடும்பம், இந்த நபர் இந்த இடத்திற்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். Thank you sister. நான் சொல்றேன், உங்க குடும்பத்தை பார்க்குறவங்க, உங்க பிள்ளைகளை பார்க்குறவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல போறாங்க. இந்த பிள்ளைங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா, இந்த குடும்பம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா இது ஒரு மனித செயலே அல்ல, இது தேவ செயல். இது தேவ செயல். எல்லாம் சொல்லுங்க கர்த்தரால் ஆயிற்று, இது நம் கண்களுக்கு. அப்போ உங்க வாழ்க்கை சிலரால் அசட்டை பண்ணப்பட்டதா இதுக்கு முன்னாடி பார்க்கப்பட்டிருக்கலாம். ஆனா இனிமே சில கண்கள் உங்கள் வாழ்வை பார்த்து ஆச்சரியப்படும், விழிகள் விரியும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரைக்கும் அதே விழிகள் உங்களை மட்டமா பார்த்துது, ஏளனமா பார்த்துச்சு. ஆனா தேவன் இன்னைக்கு காலையில இந்த வார்த்தையை கேட்க பண்றாருன்னா, இனி உங்களை மட்டமா ஏளனமா பார்த்த கண்ணெல்லாம் விரிஞ்சி ஆச்சரியமா பார்க்கிற நாட்களை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதுக்காக தான் இந்த காலையில இந்த வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். அநேக கண்களுக்கு உங்கள் வாழ்க்கை ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு இது ஆச்சரியம். எந்த திருநெல்வேலியில் 9th கூட ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணாமல் படிக்கவே முடியாது அப்படின்னு எந்த பட்டணம் என்னை போகிற மாதிரி ஒரு நிலைக்கு உண்டு பண்ணிச்சோ, இதே பட்டணத்துக்கு தான் அவர் வார்த்தையை பிரசங்கிக்க அனுப்பியிருக்கிறார்.
ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க இன்னைக்கு காலையில். அதனால தான் நம்ம மற்றவங்கள பால நம்பிக்கை இல்லாதவங்கள வாழக்கூடாது, நம்பிக்கையோடு வாழணும். ஆமென். பரவாயில்லைங்க, ஆகாததை கூட என் தேவன் ஆக வைப்பார், தள்ளப்பட்டதை கூட என் தேவன் தலைமை ஏற்க வைப்பார். ஆமென். இன்னொரு ஸ்கிரிப்சர் காமிக்கிறோம் பாருங்க, இன்னும் அது பில்ட் ஆகும். இப்போ நான் சொல்ல அது பில்ட் ஆகிட்டே இருக்குது, இல்லை ஒரு கட்டணம் எழும்புற மாதிரி உள்ள எழும்பிக்கிட்டே இருக்குது பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் பாருங்க. மோசே ஒரு டைமில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக இருக்கும்படியான ஒரு ஊந்துதலில் அவன் தலைமை ஏற்கிறதுக்காக போகிறான். ஜனங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறான், போகிறான். ஆனால் மோசேயை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், அவனை புறக்கணிச்சிடுறாங்க. அவனை ஏற்றுக்கொள்ளலை, அவனை என்ன பண்ணுறாங்க, புறக்கணிச்சிடுறாங்க. ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுது பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 35 பாருங்க. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி, அதாவது இவன் போய் லீடர்ஷிப் எடுக்கிறான், இவன் போய் ஜனங்களை கைட் பண்ண பார்க்குறான், இவன் போய் ஜனங்களுக்கு உதவ ஊழியம் செய்ய என்ன பண்ணுறான் நினைக்கிறான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவனை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. நீ எங்களுக்கு தலைவனாக இருக்க முடியாது, நீ எங்களுக்கு தலைவனாக இருக்க லாய்க்கியே கிடையாதுன்னு மோசே என்ன பண்ணிட்டாங்க, ஒதுக்கி தள்ளிட்டாங்க. ஆனால் வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க, உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயே தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். எவ்வளோ அழகா வருது பாருங்க. அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை, யார ஒரு கூட்ட மக்கள் வேண்டான்னு சொல்லி தள்ளினாங்களோ அந்த மோசேயை, எல்லாம் சொல்லுங்க அந்த மோசேயை, எல்லாம் சொல்லுங்க அந்த மோசேயை. இது சொல்லும் போது நீங்க உங்களை மனசுல வச்சுக்கோங்க, தள்ளப்பட்ட உங்களை தான் மறுபடியும் அதே இடத்துல நிறுத்தி அதே இடத்துல உங்களை உயர்த்தி மறுதலித்த அந்த மோசேயை. எவ்வளவு அழகா வருது பாருங்க. மறுதலித்த அந்த மோசேயை தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். எல்லாம் சொல்லுங்க, தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, தள்ளப்பட்டிருக்கீங்களா? சும்மா அசைச்சு கேளுங்க, தள்ளப்பட்டிருக்கீங்களா? அப்போனா தலைமை ஏற்க தயாராகிடுங்க. ஏன்னா பைபிள் படி தள்ளப்பட்டவர்கள் எல்லாம் தலைவர்களாக மாற்றப்படுகிறார்கள், ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்கெல்லாம் செலக்ட் பண்ணப்படுறாங்க, ஒதுக்கப்பட்டவங்கெல்லாம் ஒய்யாரமாக வருகிறாங்க. நான் ஒரு சர்மன் ஆன் த மவுண்டன் சொல்றேன், தள்ளப்பட்டவர்களாகிய நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் தலைவர்கள் ஆவீர்கள். ஆமென். ஆமா, இயேசு அப்படிதான் பேசினார். துயரப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். அதே மாதிரி இன்னைக்கு காலையில் நான் சொல்றேன், தள்ளப்பட்டவர்களாகிய நீங்கள் பாக்கியவான்கள். தள்ளப்பட்டிருக்கீங்களா? ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா? ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்களா? ஏமாற்றங்கள் தோல்விகளை வாழ்க்கையில பார்த்திருக்கீங்களா? நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் தலைமை ஏற்பீர்கள், நீங்கள் தலையாய் வாழ்வீர்கள். ஆமென். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவர்கள் வேண்டாம் என்று மறுதலித்த மோசேயை, அந்த மோசேயை, எல்லாம் சொல்லுங்க அந்த மோசேயை, வேண்டாம் வேண்டான்னு யார் தள்ளுனாங்களோ அவங்களுக்கே தலைவனாக்கி மீட்பனாக்கி அனுப்பினா. ஓ, நீ காலையில் தேவனுடைய வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்குது. எத்தனை பேர் அதை உணர்றீங்க நீ காலையில்? ஆமென். இதுதான் முதல் சர்வீஸ். நான் நம்புறேன், இந்த முதல் சர்வீஸ்லேயே தேவனுடைய வார்த்தையை மழை மாதிரி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த இடத்துல, அருள் மாறி பொழிந்து கொண்டு இருக்கிறது இந்த இடத்துல. ஆமென். I believe that. I believe that. நான் அந்த ஸ்கிரிப்சர்லேருந்து ஏதோ ஒரு லைனை தான் அப்படி காமிச்சிட்டு போகணும்னு நினச்சேன், ஆனால் உரிச்சிக்கிட்டே இருக்கு. ஆமென். என்ன அழகாக வருது பாருங்க. மனிதனால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் இதே இடத்துல தான் வருது. அவர்கள் மறுதலித்த அந்த மோசே தானே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அப்ப தள்ளப்பட்ட ஆட்கள் யாரா மாறுறாங்க? தலைவர்கள். எல்லாம் சொல்லுங்க, தள்ளப்பட்டவர்களே
தலைவர்கள். நல்லா சொல்லுங்க, தள்ளப்பட்டவர்களே தலைவர்கள். இந்த கான்டெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சாம் 118, இந்த 180, இந்த கான்டெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு என்னதான் மாறிச்சான். அப்பனா இதை இப்படி சொல்லலாம், வீடு கட்டுகிறவர்கள்லாம் யாரு? மதவாதிகள், ஆசாரியர்கள். அன்னைக்கு இருந்த மதம், அன்னைக்கு இருந்த மத தலைவர்கள் ஆகாதுன்னு யாரை தள்ளாங்க தெரியுமா? இயேசுவை. யாரை ஆகாதுன்னு இந்த மதம் தள்ளிச்சோ, தேவன் அவரை தலைக்கல்லாக மாற்றினார், அவரை மூளைக்கல்லாக மாற்றினார். ஆமென். நீங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்களா? ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா? மறுக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க ஃபீலிங்கு இயேசுக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியுமா? இயேசுவை பற்றி வேதவசனம் என்ன சொல்லுது பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9 படிக்கிறேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசுவை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. என்ன அழகா இருக்கு. கட்டின வீட்டில் நம்மளே குடியிருக்கிற மாதிரி அவர் உண்டாகின உலகத்திலே அவர் வந்து என்ன பண்ணுறாராம்? புரியுதா உங்களுக்கு? அவர் உலகத்தில் இருந்தார், ஆனால் உலகமே யார் மூலமாக தான் உண்டாயிட்டான்? ஏன்னா கடவுள் மாம்சத்தில் வந்திருக்கிறார். உலகத்தை உண்டாக்கின கடவுள் இந்த பூமிக்கு யாரா வந்திருக்கிறாரு? மனிதனாக. இயேசுங்கிற பெயரில் என்ன பண்ணியிருக்கிறார்? இறங்கி வந்திருக்கிறார். சில கேட்பாங்க, இயேசு வந்து 2000 வருஷம் தானே ஆச்சு, அப்போ உலகத்தை யார் படைச்சா? படைச்சவர் தாங்க வந்தார் பாலகனாய். எல்லாம் சொல்லுங்க, படைத்தவர் தான் பாலகனாய் வந்தார். ஏன்னா இப்படி நின்னார்னா விஸ்வரூபம் எடுத்து நீங்கள்லாம் ஓடிடுவீங்க. அதனால தான் ஒரு பச்சை பிள்ளை மாதிரி வந்தார். ஏன் பச்சை பிள்ளை மாதிரி வந்தார்? அப்போ தான் எல்லாரும் கிட்ட வருவீங்க. இம்மானுவேல், காட் வித் அஸ். ஆமென். அவர் வேற மாதிரி நின்னார்னா நீங்கள் ஏற்கனவே எகிரி குறித்து ஓடிட்டு இருக்காங்க. கடவுள்னா வேண்டாங்க, இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், அவரையும் வர சொல்லாதீங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க மக்கள். அதனால தான் பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைய என்ன பண்ணுறாரு? தேவன் வரார். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த வார்த்தை. அவர் தான் உலகத்தை உண்டாக்கினாரு, சிருஷ்டித்தவர், படைத்தவர். ஒரு பாலகனாய் இந்த பூமிக்குள்ள வரார். இப்போ கவனிங்க, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை. எப்படி இருக்கும் பாருங்க. என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க பிரதர், இயேசுவையே தெரியாதுன்னு இருக்காங்க. என்ன யாருன்னு கேட்டாங்க, அவரே அப்படிதான் கொஞ்சம் பேர் கேட்டாங்களாம். உலகமோ அவரை அறியவில்லை. இப்போ அதை விட ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்ம பிரசங்கத்துக்கு ஏற்ற வார்த்தை வருது பாருங்க. என்ன வார்த்தை? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாம் சொல்லுங்க, ரிஜெக்ஷன். என்ன அழகா போட்டிருக்கு பாருங்க. And those who were his own people, the Jew nation, did not receive and welcome him. அதே யூத குலத்தில், யூத ராஜசிங்கம், யூத இதில் அவர் வராரு. ஆனா தன் சொந்த மக்களால் இயேசு அங்கீகரிக்கப்படவில்லை, தன் சொந்த மக்களால் இயேசு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சில பேர் கேட்குறாங்க, இயேசு வெள்ளக்கார கடவுள். முதல்ல கடவுளை வெள்ளக்கார கடவுள்னு ஆக்குறது, கடவுளுக்கே ஃபாரினா, ஃபாரின் காட் அப்படிங்கிறாங்க. ஏங்க கடவுளுக்கே ஃபாரினா? இயேசு வந்து ஆங்கில மொழி பேசினவர் அல்ல, கோட்டு சூட்டு போட்ட ஆள் கிடையாது. எப்படி அவர் வெள்ளக்காரன்னு சொல்றாங்கன்னு தெரியல. அவர் சொந்த ஒரு இனத்தில் அவர் பிறந்தார். மாம்சத்தில் வந்த தேவன் ஒரு இனத்தில் பிறந்தார். அந்த இனத்தார் அவர் என்ன பண்ணலையா? ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாம் சொல்லுங்க, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். ஆனா சொந்தக்காரனும் சொக்காரனும் பங்காளியும் யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, இது கத்தரால் ஆயிற்று. கடவுள் பார்த்தாரு, எப்பா இந்த ஒரு பாஷக்காரன் பிதாவாகிய தேவன் குமாரனை பார்த்து, இந்த யூதம்ங்கிற ஒரு பாஷக்காரன் உன்னை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுறதுனால நீர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, நீர் ஜாதிகளுக்கே தலைவனாக, நீ முழு உலகத்துக்கே இரட்சகராக இருக்கும்படி நான் உம்மை அனுப்பினேன். இப்ப பாருங்க, எல்லா பாஷை எல்லா கோத்திரம் இயேசுங்கிற நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லா பாஷை எல்லா கோத்திரமும் அவரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். அப்போ ஒதுக்கப்பட்டது ஒரு பாஷைக்காரர்கள், ஆனா இன்னைக்கு தோத்திரம் தோத்திரம்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பல பாஷைக்காரர்கள். ஆமென். ஏங்க, உங்க வாழ்க்கையில வர்ற ரிஜெக்ஷன்ங்கிறது ஒரு சின்ன அளவு தான், அது ஒரு லெவல்ல தான். ஆனா உங்களுக்கு வரும் மரியாதையும் பாராட்டும் கனமும் அதைவிட பல 1000 மடங்கு பெரிதா இருப்பதை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஒரு நாள் குழியில தள்ளி விட்டாங்க யோசேப்பை, ஆனா வாழ்நாளெல்லாம் அவன் குழியில இல்லை. சில நாள் சிறையில் அவனை அடைக்கும் முயற்சிகள் நடந்தது, ஆனால் வாழ்நாளெல்லாம் அவன் சிறையில் இல்லை. ஆனால் தேவன் அங்கிருந்து அவனை தூக்கி 30 வயது நிரம்பினவனை தேசத்தின் அதிபதியாக உட்கார வச்சு வாழ்நாளெல்லாம் வாழ்வாங்கு வாழும்படியாக செய்தார். உங்க பாடு, உங்க உபத்திரவம், உங்க பிரச்சனை இதெல்லாம் டெம்பரவரி, தற்காலிகமான ஒன்று. அது சீக்கிரத்தில் காணாம போறதை நீங்க பாப்பீங்க. அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவம் நீங்க அதுக்குள்ள கிடக்க மாட்டீங்க, உங்களை வெளியே கொண்டு வருவார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நீங்கள். எப்படி போட்டிருக்கு? எல்லாம் சொல்லுங்க, கொஞ்ச காலம். ஆனால் கிறிஸ்தவ பிரசங்கம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? வாழ்நாளெல்லாம் பாட அனுபவிக்கிறதுன்றாங்க. வசனம் சொல்றது கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நீங்கள். இன்னும் சொல்ல போனா, இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமையோடு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. உங்களுக்கு வந்த ஒதுக்கப்படுதல், உங்களுக்கு வந்த நிராகரிப்பு, உங்களுக்கு வந்த பிரச்சனை இருக்குத, அது வரப்போகிற பாராட்டுக்கு முன்னாடி, வரப்போற மகிமைக்கு முன்னாடி, வரப்போற உயர்வுக்கு முன்னாடி அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, இக்கால பாடுகள். இதெல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க. 2 Corinthians 4:17, இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. ஆனால் நம்ம இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற அல்லது இப்போ இருக்கிற அதையே பார்த்துட்டு இருக்கிறோம். கடவுள் சொல்றாரு, கிடையாது. இப்போ உன்னை தள்ளிட்டான், இப்போ உன்னை வேண்டான்னு சொல்லிட்டான், இப்போ சில பிரச்சனையில் நீ இருக்கிற, அது உன் முடிவு அல்ல. இது உன் முடிவு அல்ல. உனக்காக நான் வச்சிருக்கிறது அதை விட பெருசு. மகிமையை நான் உனக்காக வச்சிருக்கிறேன். சிலுவையில் அரைஞ்சாங்க, இயேசுவை கேவலப்படுத்தினாங்க, இயேசுவை அவமானப்படுத்தினாங்க, துப்புனாங்க, குத்துனாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அது ஒரே ஒரு நாள் நடந்த சம்பவம். தேவன் சொன்னார், இந்த சம்பவம் ஒரே ஒரு நாள், ஆனால் இனி வாழ்நாள் எல்லாம் யுகாயுகமா முழங்கால்கள் யாவும் உமக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். உங்க வாழ்க்கையில வந்த சில நிகழ்வுகள் அது இஸ் டெம்பரவரி. உங்களை வேண்டான்னு சொன்னாங்களே, உங்களை ஒதுக்குனாங்களே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடந்துச்சு, அது டெம்பரவரி, இஸ் நாட் பர்மனன்ட். அதனாலதான் சொல்றாரு, இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ரோமர் 8:18. சில பாடுகள் வழியா நீங்க போயிருக்கலாம், சில உபத்திரவங்கள் வழியா போயிருக்கலாம், சில ஒதுக்கப்படுதலையும், சில சந்திக்க கூடாத சில விஷயத்தையும் சந்திச்சு, சில அவமானத்தை நீங்க சந்திச்சு, ஏதோ சிலது வாழ்க்கையில நடந்துடுச்சு. ஆனா கடவுள் சொல்றாரு, அது கிடையாது. ஏன்னா இயேசுவுக்கே கொஞ்சம் ரிஜெக்ஷன் இருந்தது, இயேசுவையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இருந்தது, இயேசுவையே புறக்கணித்த ஒரு இருந்தது. பாருங்க, நம்மளை புறக்கணிக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற குறைவுனால கூட புறக்கணிக்கலாம். ஆனா குறைவே இல்லாத இயேசுவையே மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள்.
பூரண புருஷர், 10,000களிலும் சிறந்தவர், பூரண அழகுள்ளவர், அப்பழுக்கற்றவர், அவரையே ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவரையே ஏற்றுக்கொள்ளாம என்ன பண்ணியிருக்காங்க, இருந்திருக்காங்க. அப்போ அவரை அன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்கு தெரியுமா, சமாரியாவில் தங்கிறதுக்காக இயேசு போறார். ஒரு முறை இல்லை, இது நிறைய முறை நடந்திருக்கு. சமாரியாவுக்குள்ள இயேசு விட மாட்டேங்காங்க. பைபிள் சொல்லுது, உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, ஆனால் அவரை ஒரு ஊருக்குள்ள விட மாட்டேங்காங்க. நீங்க கடவுளா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஏய், நான் தான் எல்லாத்தையும் படைச்சேன், எனக்கே வழி கிடையாதா, வேற மாதிரி பண்ணிருப்போம் நம்ம. அதனாலதான் நம்ம கடவுளா இல்லை, கடவுளுடைய பிள்ளையா இருக்கும். இப்ப அந்த சாயலுக்கு ஒப்பா மறுரூபமாயிட்டே வர்றோம். ஆமென். சீசர்கள்லாம் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. ஆண்டவர் எலியா இறக்குன மாதிரி இறக்கிருங்க நெருப்பு அப்படிங்க. அவர் மனுஷகுமாரன் ஜீவன்களை அழிக்கும்படி வராமல் ஜீவனை ரட்சிக்கும்படியே வந்தேன் அப்படின்ட்டார். ஆமென். கடவுள் நெருப்பு போடலாம் வரலங்க, அவர் தன் நேசத்தை போட வந்தார். நெருப்பு போட வந்தாருங்கிறவங்கலாம் தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் காமிச்சாங்க நெருப்பு போட வந்த கடவுள். ஆனால் இயேசு காண்பித்தது நேசத்தை போட வந்த கடவுள். எல்லாம் சொல்லுங்க, நெருப்பல்ல, நேசம். ஆமென். இன்னைக்கு சிலர் பயப்படுறாங்க, இங்கே நெருப்பை போட்டுருவாரோ அப்படின்னு. எல்லாம் போட மாட்டார், நேசத்தை தான் போடுவார். காருண்யத்தினால் உங்களை இழுத்து கொள்ளுவார். ஆமென். அப்போ பயப்படாதீங்க. அப்போ ஒரு 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 இனம் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, ஒரு ஊரார் ஒரு ஊருக்குள்ள போக அவரை விட மாட்டுக்காங்க. எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன இருக்கு? கூடு இருக்கு. நரிகளுக்கு கூட குழிகள் இருக்கிறது. மனுஷகுமாரன் அப்படின்னா என்ன? எல்லாத்தையும் படைச்ச எனக்கு இன்னைக்கு ஒரு நைட்டு தங்க இடம் இல்லாம பண்ணிட்டாங்க. யோசித்து பாருங்க, தங்க இடம் இல்லாம பண்ணிட்டாங்க. தரணியே படைத்தவருக்கு தங்க இடம் இல்லை. ஆனா ஒரு டைம்ல அதே சமாரியர்கள் அந்த இயேசு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை தொடப்படுது. அவ போய் சொல்றா, நான் மேசியாவை கண்டேன். இப்போ ஒட்டுமொத்த ஊரும் இயேசுகிட்ட வந்துடுச்சு. சொல்லட்டுமா? எந்த பாஷைக்காரர்கள், எந்த ஊருக்காரர்கள் அவரை ஒதுக்கி தள்ளினார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி தேவன் செய்தார். இன்னொரு ப்ரொஃபெட்டிக் வியூ ஒன்று சொல்றேன், நல்லா பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்றத, சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நம்ம யாரும் யூத வம்சத்தில் பிறக்கல. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவரை ஏற்றுக்கிட்டோம். இப்போ கடவுள் என்ன செய்ய போறார் தெரியுமா? நம்ம வாழ்க்கையை உயர்த்தி நல்லாக்குறது மூலம் அவரை வேண்டான்னு சொன்ன யூத குலமே அவரை வேணும்னு சொல்லுகிற அளவுக்கு உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். இன்னும் கொஞ்சம் மேலே சொல்ல போறேன், இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்ல போறேன். எத்தனை பேர் இதை பிடிச்சிக்க போறீங்கன்னு தெரியல. இப்பமே உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் யார் தெரியுமா? ஜூ கம்யூனிட்டி தான், யூதர்கள் தான். இப்போதைய நிலவரப்படி பார்த்தா கூட உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தர்கள். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தம் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கு? நிறைவேறிட்டு இருக்கு. இப்போதைய நிலைமையில செல்வந்தர்களாக இருக்கிற யூதர்கள் இப்போதைக்கும் அவங்க தான் இருக்கிறாங்க. அமெரிக்காவோ இஸ்ரேலோ உலகமெங்கும் பரவி உலகத்தினுடைய எக்கனாமியே தன் கைகளில் வச்சுட்டு இருக்கிறது யாரு? இந்த ஜூ பீப்புள். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, கொஞ்சம் நம்புறது கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் அன்பிலீவபிளாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் நடக்க போகுது. எப்படி என்ன நடக்க போகுது தெரியுமா? அந்த ஜூ கம்யூனிட்டியை விட அவரை ஏற்றுக்கொண்ட இந்த கூட்டத்தை தேவன் பல மடங்கு உயர்த்த போகிறார். ஆமென், ஆமென் பிரதர். ஏன்னா அவன் கேட்பான், நீ எப்படி என்னை விட பெரிய ஆளான?
நீ வேண்டான்னு சொன்ன அந்த இயேசுதான் என்ன பெரிய ஆளாக்கினார். வீடு கட்டினவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, இது கத்தரால் ஆயிற்று. நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். இது முழு உலகத்திலையும் நடக்க போகிற ஒரு ப்ரொஃபெட்டிக். இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் ஏதாவது சொல்லுங்களான்னா வருது, நிவர் வருது. இப்போ நிறைய இடத்துல இப்போ சண்டே என்ன பிரசங்கம் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும். கத்தர் நிவர் புயலை அனுப்பி உங்கள் லிவரை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ சகோதரனே, எப்பொழுது மனம் திரும்ப போகிறாய், எப்பொழுது ஒப்பு கொடுக்க போகிறாய் அப்படின்னு இந்த நீவர் புயலை பற்றி இன்னைக்கு பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும். நாங்கள் புதிய வருஷ தீர்க்க தரிசன ஆராதனையை சொல்லிவிட்டோம், புயல் வருகிறது என்று, அலை அடிக்கும் என்று. நான் பேசுறது பிபிலிக்கல் ப்ரொஃபெட்டிக். அதாவது அவனுக்கு ஒரு நாள் ஆச்சரியம் வருமா. ரோமர்ல பவுல் அந்த வெளிப்பாட்டை கொண்டு வரார். யூத இனத்துக்கே ஒரு நாள் ஆச்சரியம் வருமா புறஜாதியின் வெற்றியை பார்க்கும் பொழுது. டே ஒரிஜினல் நான் இப்படி இருக்கேன், நீ ஒட்டு வசந்துட்டியடா எப்படி என்று ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். Thank you brother, thank you. நல்லா கவனிங்க. புறஜாதி மக்கள் நம்ம இப்ப நம்மளெல்லாம் அவங்க என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒட்டு. அவனை எப்படி நினைச்சிட்டு இருக்கிறான், அசல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். நம்மலாம் யாரு, நம்ம வந்து ஒரிஜினல் கிடையாது, அவன் தான் ஒரிஜினல் ரேஸ்ன்னு நினைக்கிறான். ஆனால் வேதவசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஆண்டவர்னு விசுவாசித்தாங்களோ அவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். இவங்க மாம்சத்தின்படி தான் ஆபிரகாமின் சந்ததி, ஆனால் நீங்களும் நானும் ஆவியின்படியே சந்ததிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நான் சொல்றேன் ப்ராஸ்பெரிட்டி நான் பேசுறேன்னு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நான் சொல்றேன் சபை, தேவ ஜனங்கள், இயேசுவை ஆண்டவர் நம்பின ஜனங்கள் யூத குலத்தை விட மேல வருவாங்க. அது நடந்தே தீரும், அது நடந்தே தீருங்க. அதாவது அந்த மரத்திலேயே இணைந்திருக்கும் ஒரு கிளை கனி தருகிறதை விட அதில் ஒட்டப்படுகிற கிளையாகிய புறஜாதியார் அதை விட அதிக கனிகளை கொடுப்பார்கள். அன்னைக்கு தான் பார்ப்பான், நான் மரத்தோடையே இணைஞ்சிருக்கேன், என்கிட்டே வரல, நீ ஒட்டதான் செஞ்ச, இவ்வளவு நல்லா ஆயிட்டிய, நீங்க ஆகாதுன்னு தள்ளிங்கள, நாங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டோம். இந்த சாமி முதல்ல உங்ககிட்ட தான் வந்துச்சு, நீங்க தான் சாமியை வேண்டான்ட்டீங்களே, அதனால அந்த சாமியை எங்க வீட்டுக்கு நாங்க கூட்டிட்டு போயிட்டோம், இப்ப நல்லா இருக்கிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வரும்போது கொஞ்சம் தகராறாயிருது. அதை அந்த லெவிட்டிக்கல்ஸ் நியமத்தின்படி அவங்க கொண்டு வராதனால கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுது. உடனே என்ன பண்ணிடுறாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் அப்படின்னு ஒருத்தன் வீட்டில் வச்சிடறாங்க. பைபிளில் இருக்கிற கதை வேகமாக சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஓபேத்து வீட்டில் வச்சா ஓபேத்து ஓஹோன்னு ஆயிட்டான். ராஜாவோட ஒருத்தன் நல்லா ஆயிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு ஊர் பூரம் பேச்சு. என்னன்னா உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டில் இருந்தனாலே நல்லா ஆயிட்டான். தாவீது பார்த்தான், இனிமே உடன்படிக்கை பெட்டி ரொம்ப நாள் அவன் வீட்டில் இருக்கக்கூடாது, தூக்குங்க, டங்கரை அடித்து திருப்பி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை நான் சொல்றேன், உடன்படிக்கை நாயகரை யூதர்கள் மீண்டும் கொண்டாடி கொட்டடித்து நம் வீடுகளில் இருந்து அவர்கள் சுமந்து கொண்டு போகும் காலம் வருகிறது. இவங்க எப்படியா நல்லானாங்க? உடன்படிக்கையின் பெட்டி, நீங்க வேணான்னு சொன்ன பெட்டி எங்க வீட்டில் இருந்தது. அந்த இயேசு, அந்த ரட்சகர் எங்க வாழ்க்கையில் இருந்தார், ஆகையால் நாங்கள் உயர்த்தப்பட்டோம். ஆமென். நான் சொல்றதெல்லாம் நடக்க போகுது. நீங்க இங்க இருக்கிற அம்பானியை விட, இங்க இருக்கிற டாட்டாவை விட நீங்க உயர்வீங்கன்னு சொல்லல. உலக பணக்காரர்களாகிய யூதர்களை விட கர்த்தர் உங்கள் செல்வாக்கை, உங்கள் செல்வத்தை, உங்க தொழில, உங்க வாழ்க்கையை அவர் உயர்த்துவார். இது நடந்தே தீருங்க. ஏன்னா இது தேவன் சொல்லிய தீர்க்க தரிசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் தலைக்கல்லாயிற்று. எங்கெல்லாம் கிறிஸ்து உயர்த்தப்படுகிறாரோ அங்கெல்லாம் இது நடந்தே தீருங்க.
சில கேட்குறாங்க, இந்த சபை ஏன் வளர்ந்துக்கிட்டே இருக்கு, வெற்றியாக இருக்குது? நாங்கள் இந்த சபையில் யாரையும் பெருசாக பேசுறதில்ல, எதையும் உயர்த்துறதில்ல, அவரை உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. எங்கள் அஸ்திபாரம் இயேசுவே, எங்கள் பலன் இயேசுவே, எங்கள் நீதி இயேசுவே. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளலையா? இன்னையிலிருந்து வருத்தத்தை அப்படியே தூக்கி போட்டுணும். உங்களை தான் ஒருத்தர் ஏற்றி வைக்க போகிறார். ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் ஏற்றி வைக்கப்படுகிறார்கள். தலைவனாய் அங்கீகரிக்காமல் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர்கள் தான் மறுபடியும் கடவுள் கொண்டு போய் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்? நிறுத்த ஆரம்பிக்கிறார். எல்லாரும் ரிஜெக்ட் பண்றது ஒரு புறம், செல்ஃப் ரிஜெக்ஷன். நீங்களே உங்களை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம். இப்போ பேதுருடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா, நீ எனக்கு சீசனா இருக்க உனக்கு தகுதி இல்லைன்னு இயேசு ஒதுக்கல. பேதுரு ஒதுக்குனது யாரு? பேதுருவே தான் ஒதுக்கிட்டான். ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாதவராய் அவர் இருக்கிறார். There is no rejection in the presence of Jesus, in the person of Jesus. இயேசுவினிடத்தில் வந்த யாரையும் இயேசு ஒதுக்கி தள்ளினதே கிடையாது. அதனால விட்டு கொடுக்காதவர், நம்ம விலகாதவர், ஒதுக்காதவர் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அவர் ஒதுக்குற ஆள் யாருமே கிடையாது. ஆனா இந்த பேதுரு தனது கிரியைகள்ல உத்தமமா நடந்து கொள்ளாதை குறித்து அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு. அதனால் அவன் என்ன பண்றான்? தன்னையே ஒதுக்கிக்கிட்டு நான் சீசனா இருக்க லாக்கியே இல்லைன்னு 4 பேரை கூப்பிட்டுக்கிட்டு ஊழியத்துக்கு வந்தவன் ஊழியத்தை விட்டுட்டு பின்வாங்கி மறுபடியும் எங்க போறான்? போய் மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டான். மீன் பிடிக்க போனதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் மீன் பிடிக்கலாம், தப்பு, நல்ல விஷயம் தான். ஆனால் இயேசுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறமே மீன் பிடிச்சான். ஒரு முறை போய் தூண்டில் போட சொல்றாரு, தூண்டில் போடுறான். சிலர் இதை வேற மாதிரி படிச்சு வச்சிருப்பாங்க, மறுபடியும் மீன் பக்கமே போகக்கூடாது. அது இல்லைங்க, பா மீன் பிஸ்னஸை வேற யார்ட்டையாவது கொடு, ஊழியத்தில் கொஞ்சம் வேலை நிறைய இருக்குன்னு கூட்டு போயிட்டார். நம்ம ஆட்கள் தலைகீழ படிச்சு வச்சிருப்பாங்க, இனிமே நம்ம மீன் பக்கமே பெறக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி இல்லை, மனதிலே ஒரு பின்மாற்றம் நடந்தது. என்ன பின்மாற்றம்? இனி நான் இயேசுவுக்கு சீசனாக இருக்கிறதுக்கு லாக்கியே கிடையாதுன்ட்டு. ஆனால் இயேசு சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுமா? உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்றாரு. சொல்லும்போது சொல்றாரு, நான் உயிரோடு எழுப்பினதை சீஷர்களுக்கும் யாருக்கும் போய் சொல்லுங்க, பேதுருவுக்கும் போய் அதை அறிவியுங்கள் அப்படிங்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சீஷர்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்னாலே அந்த லிஸ்ட்ல பேதுரு வருவானா மாட்டானா? வருவானா மாட்டானா? ஆனா ஏன் சீஷர்களுக்கு போய் சொல்லுங்கள் பேதுருவுக்கும் சொல்லுங்கன்னு சொன்னாரு? எப்பா, நான் அவனை சீசன் லிஸ்ட்ல தான் நான் இன்னும் வச்சிருக்கேன். ஆனா அவன் அந்த லிஸ்ட்ல இருந்து அவன் பேர் என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டான். அதனால சீசர்கள்லாம் வரணும்னா நம்ம சீசனே கிடையாதுங்க அப்படின்னு அவன் போயிடுவான். அதனால ஸ்பெஷல் இன்விடேஷன். அப்போ இன்னைக்கு காலையில் நான் சொல்றேன், தேவன் உங்களை யாரையுமே ஒதுக்கலை. ஆனால் சில காரியத்தினால உங்களே நீங்கள் ஒதுக்கி தூர வச்சிருந்தாலும் இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் உங்களுக்கு வருகிறது. ஒரு விசேஷமான அழைப்பு இன்னைக்கு காலையில் உங்களுக்கு வருகிறது. ஆமென். இன்னைக்கு காலையில் உங்களை விசேஷமாய் தேவன் உங்களை அழைக்கிறார். நான் உன்னை தள்ளவே இல்லைப்பா, உன்னை நான் எப்படி தள்ளுவேன், உன்னை நான் எப்படி ஒதுக்குவேன்? ஒரு நம்ம வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கலாம், அந்த அளவுக்கு சரியாக நடந்துக்காத ஆளாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், தேவன் தள்ளின நபர்னு ஒருத்தருமே கிடையாது. தள்ளப்பட்டவர்களின் பக்கம் தேவன் நிற்கிறார், ஒதுக்கப்பட்டவர்களின் பக்கம் தேவன் நிற்கிறார். ஆமென். இயேசுவை பின்பற்றுறதுனால வந்த ஒதுக்கப்படுதல் அநேகருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நீங்க கவனிச்சு பாருங்க. இயேசு சிலர் சுகமாக்குறாரு, இயேசுவை அவங்க பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க? அந்த ஊரே சேர்ந்து அவங்கள ஒதுக்குது. ஆனால் அந்த ஒதுக்கப்பட்டவர்களின் பக்கம் இயேசு என்ன பண்றாரு? நிற்கிறார். கவலைப்படாத, உன்னை ஊரே தள்ளலாம், ஆனால் உன்னை உண்டாக்குனா உன்னை பிடிச்சி உன்னை தூக்குவேன், உன்னை நல்லா வைப்பேன், உன்னை வாழ வைப்பேன். ஆமென். நாளைக்கு அந்த ஊரே பார்க்குற அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக மாற்றுவேன் என்பதான் அவருடைய வாக்காக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட இயேசு தலைக்கல்லாய் மாறி இருக்கிறார். யூதர்கள், அன்னைக்கு இருந்த மதவாதிகள், அன்னைக்கு இருந்த ரபிக்கள் எல்லாருமே அவரை ஒதுக்குனாங்க.
ஏற்றுக்கொள்ளவே இல்லை, புறக்கணித்தார்கள். அதனால தான் புரஜாதி மக்களை தேடிலாம் போறாரு. எங்கேயோ மீன் பிடிக்கிற சாதாரண மக்களை தேடி போறார். மதவாதிகள் அவர் அங்கீகரிக்காதனால சாதாரண மக்கள்கிட்டலாம் போய் பேசுறார். அப்படி ஒதுக்கப்பட்ட இயேசு இவருக்கு முள்முடி தான் கொடுக்கணும்னு முள்முடிய தலையில வச்சு அடிக்கப்பட்ட இயேசு இன்றைக்கு ராஜாவாக கொண்டாடப்படுகிறார். ஆமென். அன்று அறையப்பட்டவர் இன்று அரசனாக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், ஒதுக்கப்படுற நிலையில் நீங்கள் கடந்து போயிட்டு இருந்தா கூட இதை உங்கள் மைண்டில் வைங்க. இன்னைக்கு காலையில் தள்ளப்பட்ட நான், ஒதுக்கப்பட்ட நான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஆமென். எனக்கு மட்டும் ஏன் பிரதர் இப்படி நடக்கு? எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சு? எல்லாரும் ஓரளவுக்கு இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னா, நீங்க எல்லாருங்கிற லிஸ்ட்ல இல்ல, நீங்க ஸ்பெஷலா ஒரு லிஸ்ட்ல இருக்கிறீங்க, நீங்க விசேஷமான ஒரு லிஸ்ட்ல இருக்கிறீங்க. எல்லாருக்கும் நடக்காத சில கஷ்டம் உங்களுக்கு நடந்துச்சு, அதைத்தானே நீங்க பார்த்துருக்கீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்கும் நடக்காத ஒரு உயரும் ஒரு நன்மையும் உன் வாழ்க்கையில நடக்க போகுது, அதை நீ பார்க்க போற. ஆமென். இப்போ நீங்க வேற மாதிரி சொல்லுவீங்க, எனக்கா இத்தனை கிருபை. ஆமென். எனக்கா இவ்வளோ கஷ்டம், எனக்கே இப்படி யோசிச்சுட்டு இருந்தோம்ல, அந்த கேள்வியே வேற மாதிரி ஆக்கிடுவார். தாவீது சொல்றான், ஒரு டைம்ல என்ன ஆடுமைக்கு விட்டுட்டாங்களே, எல்லாரும் அரசாங்க வேலையில் இருக்காங்களே. அண்ணமார்கள்லாம் எந்த வேலை? போர் வீரர்கள்லாம் என்னதுங்க? கவர்மெண்ட் ஜாப். ஆடு மேய்க்கிறது கவர்மெண்ட் ஜாப்பா? ஆக்கிரலான்னு சீமான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நான் சொல்றேன், நாம் தமிழர் இங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நாம் சகோதரன் ஒரு கட்சி எழும்பிக்கிட்டு இருக்கு, அது பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகுது. நிறைய பேர் கேட்குறாங்க, அது எந்த கட்சி? இந்த இருக்கு பாருங்க, அதான் அந்த கட்சி. ஆமென். எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு தானே கேட்டுட்டு இருந்தோம், ஆனா இனிமே வேற மாதிரி கேட்போம். எனக்கா இத்தனை கிருபை, எனக்கா இவ்வளவு கிருபைகள், அப்படி நம்ம கேட்குற மாதிரி வாழ்க்கையை மாற்றிடுவார். இப்போ தாவீது அப்படி தான் இருக்கிறான். இப்போ ஒரு டைம் தாவீது என்ன கேட்குறான்? என்னையும் என் குடும்பத்தையும் என் வீட்டையும் இவ்வளோ தூரம் கொண்டு வருவதற்கு நான், அப்படின்னா என்ன? முதல்ல வேற எம்மாத்திரம், நான்லாம் எம்மாத்திரம், அந்த சோகத்தில் சொன்ன எம்மாத்திரம். இப்போ என்ன எம்மாத்திரம் தெரியுமா? என்ன ஆசீர்வதிச்சு உயர்த்துறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. மாறுதுங்க. ஒரு அண்ணன் சொன்னார்ல ஷிஃப்ட்னு, அந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் வருது உங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளையில. ஆமென். ஹல்லேலூயா. அந்த மாற்றம் வருது. அப்ப அப்படி இருக்கிறது இல்ல, இப்ப இப்படி மாறுது. இப்ப லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க, வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நான் நம்புகிறேன், நான் இன்னொரு வசனம் தான் எடுத்து வச்சேன் பேசணுன்ட்டு. ஆனால் இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தையே தேவன் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணும்படி செஞ்சுருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க இன்னைக்கு காலையில் தேவனுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடிஞ்சுச்சு அப்படின்ட்டு? ஆமென். இவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்களா? அப்போ இது ஒரு மனுஷனுடைய செயல் அல்ல, இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இப்படிப்பட்ட பேசக்கூடிய ஒன்றை கொடுத்து பேசினா மட்டும்தான் அப்படி பேச முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்க போகிறோம். வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தைகள் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. அது உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறது, தள்ளப்பட்ட ஒன்றை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற உங்க எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாக இருக்கு. ஏன் இன்னைக்கு காலையில் இப்படி இந்த முதல் ஆராதனையிலேயே இப்படி ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்டை கடவுளை அனுப்பியிருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று எனக்கு தெரியுது, இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஒதுக்கப்பட்டதை அனுபவித்த மக்கள். எத்தனை பேர் அதை உண்மைன்னு சொல்கிறீங்க? அது திருமண வாழ்க்கையில் இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம், வேற எந்த ரீதியிலையோ கொஞ்சம் நீங்கள் வேண்டான்னு சொல்ல, உங்களை யாரோ வேண்டான்னு இருக்கிறாங்க.
யாரோ உங்களை நிராகரிச்சிருக்காங்க, யாரோ உங்களை புறக்கணிச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், சிலருடைய வாழ்க்கையை கடவுள் இப்படி மாத்துறார். எப்படின்னா, நோயினால புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்க பாருங்க, சிலர் மருத்துவத்தாலும் மருந்துகளாலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள். இவங்களுக்கு வழியே கிடையாது. அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, அப்படிப்பட்ட தள்ளப்பட்ட கல்லை கடவுள் தலைக்கல்லா மாத்திருக்கிறார். ஒரு டிபி வியாதியினால செத்து போகும் தருணத்தில் இருந்த ஒரு வாலிபனுக்கு பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டது. அதை வாசித்தார், தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டார். அற்புதமான சுகத்தை அந்த டிபி வியாதியில் பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய சபை என்று சொல்லப்படுகிற தென்கொரியா சபையினுடைய போதகராக டேவிட் பால் ஆங்கிச்சோவாக தேவன் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு டிபி நோயினால, அதான் மருத்துவத்தால் மருந்துகளால் புறக்கணிக்கப்பட்டவர். ஆனால் அந்த தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆமே. ஏதோ ஒரு மூலையில் ஒரு 10 பேரை வச்சு ஒரு சபை நடத்துகிற ஆளை சொல்லலை. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல். அப்பமே நான் 95ல் அவரை பற்றிய விஷயங்கள் படித்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. 95வது வருஷத்திலே அவர் சபையில் 10 லட்சம் விசுவாசிகள். ஆமே. எல்லாம் சொல்லுங்க, தள்ளப்பட்ட கல் தலைக்கல் ஆயிற்று. 16 வயது நிரம்பிய ஒரு இளைஞர், விளையாடக்கூட முடியாது, இடுப்புக்கு கீழே எதுவும் வேலை செய்யலை, அவ்வளவாய் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு நபர். மார்க் 11:23 மூலம் தேவன் அவரை தொட்டு அவர் வாழ்க்கையை மாற்றி அற்புதமான சுகத்தை தன் சரீரத்தில் பெற்றுக்கொண்டு உலகமெங்கும் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். 86 வயது வரை அவர் உயிரோடு இருந்தார். அவர் தான் E.W. கேஹின் அப்படின்னு சொல்லப்படுற, கென்னத் ஹேகின் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர் அவர். கென்னத் கேஹின் இவர் மருந்துகளால, மாத்திரையால, மருத்துவத்தால கைவிடப்பட்டவர். அந்த ஆகாத கல். சொல்லட்டுமா, அவர் எந்த அளவுக்கு வாழ்ந்தார் தெரியுமா? அவர் பக்கத்தில் வியாதியஸ்தர்கள் வந்தாலே சுகமாயிடுவாங்க. அவர் கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ப்ரெஷர், சுகர்லாம் இருந்ததுன்னா அவர் அருகில் வந்தாலே அப்படி நார்மல் ஆகிடும். வளராத கால்கள், விரல்கள் அவர் மூலமாய் வளர்ந்தது. தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவர் மூலமாய் செய்தார். இன்னைக்கு நம்ம விசுவாச போதனைன்னு சொல்றோம் பாருங்க. முதல்ல E.W. கென்யான், அதுக்கப்புறம் கென்னத் ஹேகின். இவர்கள் தான் இதனுடைய முற்பிதாக்களாக இருக்கிறார்கள். அப்போ யோசித்து பாருங்களேன், ஆகாததுன்னு மருந்துகள், மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு இதை ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லலாம், டாக்டர்களால், மருந்துகளால், மருத்துவத்தால் நீங்க கைவிடப்பட்டிருக்கலாம். அந்த ஆகாத கல்ல தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவனுடைய பிரசன்னம் இன்னைக்கு காலையில் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. I speak the presence of God. I speak the resurrection power in this place. Hallelujah, hallelujah. மரித்ததை உயிர்ப்பித்து இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எது உங்களுக்கு வரலன்னு உங்களை ஒதுக்கி இருக்காங்களோ அதிலேயே உங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டா மாற்றுவார். அதிலேயே உங்களை உயர்ந்த ஒரு நபராக தேவன் மாற்றுவார். சாம்பலை சிங்காரமாக்குகிற ஒரு தேவன், இல்லாதவர்களை இருக்கிறது போல் அழைக்கிற ஒரு தேவன், மரித்ததை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன், மலடி என்று ஒதுக்கப்பட்ட, பாருங்களேன், எல்லாரும் ஏற்ற நேரத்தில் கல்யாணம் ஆச்சு, பிள்ளை பிறந்துச்சு, வாழ்ந்துட்டாங்க. ஆனா சில பேருக்கு மட்டும் இந்த பிள்ளை பேர் நடக்கவே இல்லை. மலடி மலடின்னு ஒதுக்கப்பட்டுட்டே வர்றாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை தான் மிகப்பெரிய பிள்ளைகள் மாறுகிறது. ஆகாததென்று தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாக மாற்றப்படுகிறது. அன்னால் அப்படி ஒதுக்கப்பட்ட ஒரு கல் தான். அன்னால் அப்படி ஒதுக்கப்பட்ட ஒரு கல் தான். அவ மற்ற இன்னொருத்தி நிறைய பெற்றிருக்கா, ஆனா இவளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணாக,
மலடி என்று பெயரை சுமந்து கொண்டு ஒரு பழியை சுமந்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறா. கடவுளுடைய பிரசன்னத்தண்டை வருகிறாள். அவளுக்கு வெறும் பிள்ளையை மட்டும் கொடுக்கல, அவ பிள்ளையை தான் கேட்டா. தேவன் ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூமா, தேங்க்யூமா, தேங்க்யூமா. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் தீர்க்கதரிசியை கொடுத்தார். நான் சொல்றேன், நீங்க சாதாரணமா தான் கேட்பீங்க, ஆனா அவர் கொடுக்கும் போது தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். மலடி மலடி என்று பெயர் சொல்லப்பட்ட அன்னாள் இப்போ வேற மாதிரி அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்க்கதரிசியின் அம்மா. ஆமென். யோசித்து பாருங்களேன். அப்ப நிறைய நேரத்தில் எனக்கு ஏன் ஆண்டவரே, ஏன் கர்ப்பம் ஏன் அடைக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஏன் ஒரு பிள்ளை பேர் இல்லை, எல்லார மாதிரி நான் ஏன் இல்லை? எல்லார மாதிரி நீங்க கிடையாது. நீங்க ஒரு விசேஷமான பாத்திரம், நீங்கள் ஒரு சிறப்பான பாத்திரம், நீங்க ஒரு மேலான பாத்திரம், நீங்கள் விசேஷ காரியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். சின்ன வயசுல யாரும் சந்திக்காத நான் சந்திச்சிருக்கிறேன். எல்லார மாதிரி ஒரு ஐயா, மனுஷன் உங்களுக்கு என்ன வேணாலும் கெடுதல் பண்ணியிருக்கலாம். நீ காலையில் சொல்கிறேன், உங்களுக்கு கடவுள் நல்லது பண்ண காத்திருக்கிறார். அவன் பண்ண கெட்டதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பிடுங்கி தூர போட்டுட்டு அவர் புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யும்படியாக அவர் வருகிறார். அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பண்ணிட்டான்யா. அவனை யாரோ தள்ளியிருப்பாங்க. ஒருத்தரை இப்போ இந்த முதல் வரிசையில் இருக்கிறவங்க ஒருத்தங்களை தள்ளுறாங்கன்னு வைங்களேன், இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க மேலே விழுவாங்க, அவங்க மேலே விழுவாங்க, கடைசியில் மொத்தமாக விழுந்து கிடப்போம். இதே மாதிரி தான் மனிதர்கள் தள்ளினார்கள்லாம் ஆச்சரியப்படாதுங்க. அவனை யாரோ தள்ளியிருப்பாங்க, அடுத்தால் அவன் யாரையாவது தள்ளுறது, இதுதான் நடக்குது. ஆனால் எத்தனை பேர் உங்களை தள்ளினாலும் அதை பார்க்காதீங்க. இந்த தள்ளினதெல்லாம் நிமித்தி மேலே வைக்கிற ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவரை பாரு. எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு பெற்றோரின் அன்பு, ஒரு முறையான கல்வி, விளையாட்டு, இது எதுவுமே எனக்கு இல்லாமல் நான் வளர்ந்து வந்தேன் பாருங்களேன். ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குறேன், இந்த ஆகாத கல்லை கடவுள் வந்து வேற மாதிரி ஆக்குறார். நீ எத்தனையோ நாடுகள்லேருந்து ஃபோன் வருது, இதை கேட்டு தான் எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டதுன்ட்டு. ஆஸ்திரேலியா, நேற்று கூட ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, டென்மார்க், எத்தனையோ வெளிநாடுகள்லேருந்து ஃபோன் வந்துட்டே இருக்கு. நம்ம தம்பிகிட்ட கேட்டு எங்கள் வாழ்க்கையே மாறிடுச்சு, நம்பிக்கை இல்லாமல் இருந்தப்போ நம்பிக்கை எங்களுக்கு கிடச்சிடுச்சு. எத்தனையோ நாடுகள்ல இருந்து இன்னைக்கு கால் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், மனுஷன் உங்கள் வாழ்க்கையில் சிலதை பண்ணியிருக்கலாம். அதே நினச்சிட்டு உட்கார்ந்துருக்காதுங்க. எல்லாம் சொல்லுங்கள், மன்னிச்சிருங்க, மறந்துடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் இந்த மனுஷன் உங்களுக்கு செஞ்சான்ல, அதெல்லாம் விட பல மடங்கு அவர் ஒன்றை செய்வார். யோசேப்பு சொல்றான் பாருங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென். நான் சொல்றேன், மனுஷன் உங்க வாழ்க்கையில தீமை செய்ய நினைச்சிருக்கலாம், தீமை செய்யணும்னே உங்களுக்கு பண்ணியிருப்பான். கப்பல் ஏற்றி விடுறேன் தம்பி, ஃப்ளைட் ஏற்றி விடுறேன், பெரிய ஆளாவா அப்படின்னா யோசேப்பு சகோதரர் அனுப்பி விட்டாங்க. அப்படிலாம் அனுப்பி விடல, கெட்டது பொண்ணு தான் பண்ணாங்க. ஆனால் அந்த கெட்டதை கூட தேவன் நல்லதா மாற்றினார். மனுஷன் என்னங்க? அதனால தான் நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர். நல்லா சவுண்டாக சொல்லுங்க இன்னைக்கு காலையில், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். என்னங்க பெருசா பண்ணிட முடியும்? என்ன பண்ணிட முடியும்? சும்மா குழியில போட்டு பார்க்க, கொஞ்ச நேரம் பேரை கெடுத்து பார்க்கறான், கொஞ்ச நேரம் தப்பான நியூஸ் போட்டு பார்க்கறான், எப்படியாவது. இப்போ நாங்கள் திருநெல்வேலிக்கு வந்த உடனே டப்புன்னு இவ்வளோ பெரிய சபைக்கு பாஸ்டராக மாறி இல்லை, நடத்திட்டு இருந்த மீட்டிங் எல்லாம் மூடினாங்க செட்டரை போட்டு. எத்தனை மூடினா என்ன, அவர் திறக்க வேண்டியதை எனக்காக திறப்பார். இன்னும் சில ஹாலில் நான் மீட்டிங் நடத்த எனக்கு மீட்டிங் தர மாட்டேன்னாங்க.
இன்னைக்கு அதே ஹாலுக்கு எதிர்த்தாப்புல சொந்தமா ஹால் கொடுத்திருக்கிறார் தேவன். He is a faithful God. He is a covenant keeping God. நான் சொல்றேன், நான் உண்மையா இருந்தேனான்னு எனக்கு தெரியல, ஆனா அவர் உண்மையா இருந்தார். He is a faithful God. உங்களுக்கு நடக்கும் அநியாயத்தை பார்க்கிற ஒருவர் உண்டு. உங்களுக்கு நடக்கும். அதனாலதான் சொல்றாரு, யாக்கோபிட்ட வந்து சொல்றாரு, உன் மாமனார் உனக்கு செஞ்சதை நான் பார்த்தேன், உனக்கு நடந்த அநியாயத்தை நான் பார்த்தேன், நான் நீதி செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில, நான் உன் வாழ்க்கையில நீதியை சரி கட்ட போகிறேன். இது வரைக்கும் மனுஷன் பண்ண கெட்டதான நீங்க பார்த்திருக்கீங்க, அந்த கெட்டதுக்கு மேல உங்களுக்கு நல்லது ஒன்றை அவர் செய்ய போகிறார், அதை நீங்க பார்க்க போறீங்க. நான் சொல்றேன், நீங்க மட்டும் பார்க்க போறது இல்ல, நாடே பார்க்க போகுது. உங்களுக்கு தேவன் செய்கிற நன்மைகளை நாடே பார்க்க போகுது, தேசமே பார்க்க போகிறது. ஓ ரஷேகா ரமோ ஷடலபோ ரீக்லே மா சட்டார ரசேகேரேரேரேரேரேரே. யோசேப்பு கசப்புலே வாழல, விட்டுட்டான். பரவாயில்ல, உங்களுக்கு குத்துங்கடா, குத்துங்க, நல்லா குத்திக்கோங்க. ஆனால் நீங்கள் எம்புட்டு குத்துனாலும் என்ன ஒருத்தர் நல்லா வைப்பார். வேணா பாருங்க, என்ன ஒருத்தர் நல்லா வைப்பார். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்த மாதிரி இருந்து டக்குன்னு பிடிச்சி ஜெயிலில் போட்டுதாங்க, பேரை கெடுத்து விட்டுதாங்க. அது சாதாரணமான பேர் இல்லை. ஓனர் ஒய்ஃப் மேலேயே கை வச்சுட்டாங்கன்னா எவ்வளோ அசிங்கம் யோசித்து பாருங்க, எவ்வளோ கெட்ட பேராக இருந்திருக்கும். எவ்வளோ ஒரு அசிங்கமான பேர் அவனுக்கு வந்திருக்கும். பார்க்குறவங்களாம் எப்படி பார்த்துருப்பான், பிரேமானந்தா சாமியார் மாதிரி பார்த்துருக்கான். யோசேப்பு சரியான ஆளா இருந்திருக்கேடா. நம்ம இதெல்லாம் யோசிக்க மாட்டோம். நீ யோசிச்சு பாருங்களேன், அதுக்கப்புறம் அவனை எல்லாரும் எப்படி பார்த்துருப்பாங்க, எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த அவமானங்களை எல்லாம் ஒருத்தர் வெகுமானமாய் மாற்றினார். அப்படியே உயர்த்திட்டாரு பாருங்க. எல்லாரும் அவனுக்கு முன்னாடி தெண்டலிட்டு பணியுங்கள். இப்ப அதே யோசேப்புக்கு முன்னாடி எல்லாம் அப்படி நிக்கி, ஈவன் ராஜா உட்பட, நான் பேருக்கு மட்டும் ராஜாவா இருந்துக்கிறேன், நீனே பார்த்துக்கோன்னு மோதிரத்தை கலத்தி கொடுத்துட்டான். டெய்லி 3 வேளை சோறு மட்டும் தூக்குச்சட்டில் அனுப்பிச்சு வச்சிருப்பான்ட்டான். ஆமா, யோசித்து பாருங்க. அதான் சொல்றேன், இக்கால பாடுகள் நீங்க சந்திச்சீங்களே, ஒரு அவமானம், நீங்க உங்க வாழ்க்கையில் நடந்ததுல சில தோல்வி, சில கஷ்டம், இதெல்லாம் அதை பெருசா வைக்காதீங்க. நீங்க பார்க்க போற நன்மைக்கு முன்னாடி இது ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது. இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. உங்களுக்கு என்று ஒரு மகிமையை அவர் வைத்திருக்கிறார். மனுஷன் உங்களை மட்டுப்படுத்தி இருக்கலாம், ஆனா தேவன் உங்களுக்கு ஒரு மகிமையை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். இந்த நாள் ஒரு ஸ்பெஷலான நாள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். ஒரு விசேஷமான நாள் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வார்த்தையெல்லாம் வாசித்துட்டு தான் அந்த சங்கீதம் 118 வருது, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணிலனா உங்க பொருளாதாரத்தை வேற மாதிரி மாற்றுவார். ஆமென். தொழிலாளி மாதிரி இருக்கிறீங்க, உங்களை முதலாளி ஆக்குவார். நம்புங்க, கடவுள் உங்களை உயர்த்துறதான் அவருடைய திட்டம். நீங்க போய் ஏசு ஏன் ஆண்டவர் தான் பெரியவர், அவர் தான் அப்படின்னு நீங்க எவ்வளவு சொன்னாலும் சிலர் தான் நம்புவாங்க, ஆனா எல்லாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா எல்லாரும் எப்போ நம்புவாங்க தெரியுமா? இந்த தள்ளப்பட்ட கல் அப்படியே எழுந்து நிமிர்ந்து நிற்கும் பாருங்க, அப்ப எல்லாரும் நம்புவாங்க. ஆமென். அதுக்காகவே உங்களை உயர்த்த போறார். இது கர்த்தரால் ஆயிற்று. யாரு? இவளா இவனா? ஆமா, நான் தான். யோசேப்பு தான் அடையாளம் தெரியாத அளவுக்கு யோசேப்பு ஆசீர்வதிச்சிட்டார். புரியுதா? அண்ணன்மார்களுக்கு யோசேப்புக்கு தெரியுது. தள்ளினவனின் அடையாளம் அப்படியே இருக்கு, தள்ளப்பட்டவனின் அடையாளம் வேற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு, தள்ளவன் அப்படியே தான் இருக்கான், தெரியுது, இவன் தான் அண்ணன் எல்லாம் தெரியுது. ஆனா தள்ளப்பட்டவன் தள்ளினவனுக்கே அடையாளம் தெரியல, பெரிய ஆள் ஆயிட்டான். கடவுள் அப்படிதான் உங்களை நிறுத்த போகிறார். சில பேருடைய வாழ்க்கையெல்லாம் நான் சொல்றேன், அடையாளம் தெரியாத அளவுக்கு. இன்னைக்கு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கே நம்ப முடியாது. ஏன்னா நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறதுனா ஊர்ல உள்ளவங்க கண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்க கண்ணுக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்பலாம் அப்படின்ட்டு. ஆமா,
எனக்கு அப்படிதான் இருக்குது. பழைய போட்டோலாம் எடுத்து பார்த்தா நானே தெரிய மாட்டேங்குது. அப்படியே கடவுள் வேற மாதிரி ஆக்கிட்டே இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம். கரங்களை எடுத்துக்கோங்க. நம் கொடுத்து விட்டு போகலாம். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கோங்க. தகப்பனே, இந்த காலை வேளையில் விதைக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்படி எல்லா கிருபையும் பெறுகிறதோ அதுபோல் பண விஷயத்தில் கூட உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க, ஒரு ஜெயத்தை கொடுங்க, ஒரு பெருக்கத்தை கொடுங்க. இங்கே இருக்கிற ஒரு கை கூட ஏந்திர கையாக இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற எல்லா கரங்களும் இறைக்கிற கரங்களாக, கொடுக்கிற கரங்களாக அது இருக்கும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். கடன் மாறுவதாக, வட்டி பிரச்சனைகள் நீங்குவதாக, பொருளாதாரத்திலையும் தொழிலையும் ஒரு செழிப்பு இந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக என்று மனதார நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அவ்விதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி. ஆன்லைனில் விதைக்கிற பிள்ளைகளுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை நேரில் இல்லாட்டினாலும் தூர இடத்துல இருந்து இந்த சத்தியங்களை பெற்றுக்கொண்டு இந்த சத்தியத்தை கனம் பண்ணும் விதத்தில் விதைக்கிற பிள்ளைகளுடைய ஃபைனான்ஸ், பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பொருளாதாரமே இல்லாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு விதைக்கிறவர்களுக்கு விதையை கொடுப்பீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.